புரட்சி என்ற தொடர் நிகழ்ச்சியில் 21வது நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய தினம் ஜக்காத்து கொடுப்பவர்கள் உறவினர்களாக இருந்தால், அவர்கள் இந்த 8 கேட்டகரியில் வந்தால், ஏழைகளாக, மிஸ்கீன்களாக, அந்த மாதிரி அந்த 8 கேட்டகரியில் வந்தார்கள் என்று சொன்னால், உறவினருக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா என்பது முக்கியமாக அறிந்து கொள்கிற விஷயம். பொதுவாக மக்கள் மத்தியில் உறவினருக்கு ஜக்காத்திலேருந்து கொடுக்கக்கூடாது, சதக்காவிலேருந்து கொடுக்கலாம் என்கிற கருத்து தான் அதிகமான மக்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் அவங்க நேரடியாக உறவினருக்கு கொடுக்காம இயக்கங்கள் அங்கங்கே அனுப்பிக்கிட்டு இருக்கிற காரணம் என்னென்னு கேட்டால், உறவினருக்கே நம்ம ஜக்காத்து பணத்தை கொடுக்கலாம்னு அவங்களுக்கு தெரியலை. ஏன்னா பல அறிஞர்கள் அது குறித்து மாறுபட்ட கருத்துக்களை சொல்கிறதுனால அவங்க தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. உறவினர்களுக்கு கொடுக்கலாமா என்பதை கூட அறிஞர்கள் 2ஆக பிரிக்கிறாங்க. அதாவது தாய், தந்தை, பிள்ளைகள், இந்த மாதிரி உறவுக்கு கொடுக்கக்கூடாது, மற்ற உறவுக்கெலாம் கொடுக்கலாம், எந்த உறவுக்குமே கொடுக்கக்கூடாது, இப்படி பலவிதமான கருத்துக்களை அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக அந்த கடந்த காலத்தில் உள்ள அறிஞர்களுடைய கூற்றுகளை நம்ம அறிந்து கொள்ள விரும்பணும்னு சொன்னால், இப்னுல் முன்திர் என்பவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இவர் 319 இறந்தவர். 300 வருஷத்துக்கு முந்தி, அவருடைய காலத்துக்கு முந்தி எந்தெந்த அறிஞர்கள்லாம் எது குறித்தெல்லாம் கருத்து சொன்னார்களோ அதையெல்லாம் ஒரு நூலாக எழுதியிருக்கிறார். கடந்த காலத்து அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரிகிறதா இருந்தால் இவர் நூலை தான் போய் பார்ப்பாங்க. அவர் நூலுக்கு பேர் இஷ்ராஃப்ன்ற நூலுக்கு பேர். இஷ்ராஃபு அலா மதாஹிபில் உலமா, உலமாக்களுடைய கருத்துக்களை பற்றிய ஒரு பார்வைன்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதில் எந்த விதமான காழ்ப்பும் இல்லாமல் எல்லாருடைய கருத்தையும் போடுவார். எந்த இமாமாக இருந்தாலும், எந்த கருத்தாக இருந்தாலும், எதை பற்றி கருத்து கடந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோ அதை தேடி பிடிச்சி எழுதினவர் இப்னுல் முன்திர். கடந்த காலத்து அறிஞர்களுடைய ஆதாரங்களை கேட்பதாக இருந்தால் இவர்கிட்ட தான் போய் பார்ப்பாங்க. இவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்த்து தான் முந்தைய அறிஞர்கள், அதாவது 300க்கு முந்தினவங்க, ஹிஜ்ரி 300க்கு முந்தைய அறிஞர்கள் சொன்ன கருத்துக்களை அறிந்து கொள்வதாக இருந்தால் இவருடைய நூல் தான் பேசிக்காக எடுத்துக்கிடுவாங்க. இவருடைய நூலில் இது குறித்து இவர் 319, இவருடைய பேர் முகமது, இருந்தாலும் இப்னு முன்திர்ங்கிற பேரில், தாத்தா பேர் முன்திர், முன்திருடைய பேரன்கிற பேரில் தான் அறியப்பட்டிருக்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கடந்த காலத்தில் உள்ள அறிஞர்கள் அனைவருமே ஏகமனதாக சொல்லிவிட்டார்கள். என்ன சொல்கிறாருன்னா, லா யஜூசு தஃபூஹா இலல் வாலிதைனி ஒல் வாலிதை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கவே கூடாது. ஜக்காத்து பெற்றோருக்கு கொடுக்கவே கூடாது, பிள்ளைக்கும் கொடுக்கக்கூடாது என்பதில் அனைத்து அறிஞர்களும் ஒரு மனதான முடிவில் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை முதல்ல வைக்கிறார். அதே மாதிரி எந்த இடத்துல வைக்கிறார்ன்னு கேட்டால், அந்த தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் அவன் செலவழிக்க கடமைப்பட்டவனாக இருக்கும்போது கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை அறிஞர்கள் சொன்னதாக சொல்கிறார். அதே நேரத்தில் மற்ற உறவினர்களுக்கு கொடுக்கலாமா, தந்தைகள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது 300 வரைக்கும் உள்ள ஒரு விதமான மாற்று கருத்து வரல. 300க்கு முன்னாடி வரைக்கும் தகப்பனாருக்கு ஜக்காத்து கிடையாது, தாயாருக்கு கிடையாது, பிள்ளைகளுக்கும் கிடையாது. இது 300க்கு முன்னாடி. 300க்கு பிந்தி மாறி இருக்க நிறைய கருத்துக்கள். அந்த மற்ற உறவினர் கொடுக்கலாமான்னு அதுலேயும் கருத்து வேறுபாடு இருக்குது. மற்ற உறவினர்கள் கொடுக்கலாம்னு எல்லாரும் சொல்லலை. சுஃபியானு சௌரி, ஷாஃபி இமாம், அஹ்மது பின் ஹம்பல், ஷரீக்கு, அபு உபைதா, இவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யாரின் மீது செலவழிக்குதல் இவனுக்கு கடமையோ, ஒருத்தனுக்கு கடமை இருக்கிறதோ அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. யாரை கவனிக்கிறது, தாய் தந்தையர் அல்லாமல் கூட கஷ்டப்படுறவங்கள இவன் கவனிக்க வேண்டிய கடமைப்பட்டவனாக இருப்பான். கூட பிறந்த சகோதரி, அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, கணவர் இறந்து போயிருப்பார், கையர் நிலையில் இருப்பாங்க. அப்போ அண்ணன் தானே கவனிக்கணும். கூட பிறந்தவன் கவனிக்கிறது கடமைன்றார். உனக்கு கடமைன்று ஆகும் பொழுது அதை ஜக்காத்திலேருந்து கொடுக்காத என்று சுஃபியானு சௌரியுடைய கருத்து, ஷாஃபி இமாமுடைய கருத்து, அஹ்மது பின் ஹம்பலுடைய கருத்து, ஷரீக் அவர் பெரிய ஒரு அறிஞர் தான், அவருடைய கருத்து, அபு உபைதுடைய கருத்து, எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, போல யூத்தா மின்னூஷையா, ஜக்காத்திலேருந்து எதுவுமே கொடுக்கக்கூடாது. செலவுக்கு நீ பொறுப்பாளியாக இருந்தால் அவங்களை கவனிப்பது உன் மீது மார்க்க கடமையாக இருக்குமேயானால் அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, நீ ஜக்காத்தில் கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் இப்னு அப்பாஸ், இதெல்லாம் அந்த முன்திருடைய கிதாபில் உள்ளது, இதெல்லாம் அவர் ஒரே நூலில் இருந்தால் இது எடுத்திருக்கு. இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, இதா காணத்தில் கராபத்தும் மொஹத்தாஜூன, தேவை உள்ள நிலையில் எந்த சொந்தக்காரங்க இருந்தாலும் எது ஃபோகா இலையும் அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சொந்தக்காரங்கன்னு நீ பார்க்காத, தேவை உள்ளவங்களா இல்லையா,
அவங்க வறுமையில் இருக்கிறாங்களா, கஷ்டத்தில் இருக்காங்களா, தேவையில் இருக்கிறாங்களா, சிரமத்தில் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு கொடுக்கலாம் என்று இப்னு அப்பாஸ் சொன்னதாக இந்த நூல் குறிப்பிடுகிறது. ஒபிஹி கால அத்தாவுன், அத்தாங்கிற ஒரு அறிஞர், அவர் ஒரு கடந்த காலத்தில் தாபியில் உள்ள முக்கியமான அறிஞர், அவரும் இதையே வழிமொழிகிறார். அப்போ இப்னு அப்பாஸுங்கிற ஒரு சஹாபியும் அத்தாங்கிற தாபி என்ன செய்கிறாங்கன்னா, சொந்தக்காரங்கள்ன்ற வந்து தேவை இருந்தால் கொடுக்கலாம், சொந்தக்காரங்கன்னு கொடுக்க தேவையில்லை, அவங்க இதுக்கு தகுதியானவங்களாக இருந்தால் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஹசன் பசரி, தாவூஸ், இந்த 2 பேரும் இவங்க நல்ல அறிஞர் தாபியன்கள் தான். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, லா யூத்தா அது கராபத்தின் கராபத்தி ஹிமின ஜக்காத்தி செய்யா, சொந்தக்காரங்கள்னா ஜக்காத்தில் எதையும் கொடுக்கக்கூடாது. அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, வேறு காசு இருந்தால் நீ அவங்கள பராமரிக்கணும். பராமரிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஜக்காத்தில் இருந்து என்ன செய்யக்கூடாது, பராமரிக்கக்கூடாது. கஷ்டமாக இருந்தார்களே ஆனால் அவங்க வேறு காசு நீங்கள் பராமரிச்சுக்கணுமே தவிர இந்த ஜக்காத்திலிருந்து எந்த ஒன்றையும் செலவழிக்கக்கூடாது என்று ஹசன் பசரி, தாவூஸ் இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. சரி, பராமரிக்க கடமைப்பட்டவன் சொல்கிறாங்கல்ல, பராமரிக்க கடமைப்பட்டவன்னா யாரை பராமரிக்க கடமைப்பட்டவன்கிறதுல கருத்து வேறுபாடு வருது. ஒருவன் பராமரிக்க கடமைப்பட்டிருக்கான்னா யார் யாரெல்லாம் பராமரிக்க கடமைப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பல கருத்துக்களே அவங்க சொல்கிறாங்க. மாலிக் இமாம் அவர்கள், சுஃபியானு சௌரி, அபு சௌரு, அபு உபைது இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தாய் தந்தையரை கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறான், கடமைப்பட்டவர்களுக்கு கவனிக்க கடமைப்பட்டு இருந்தால் கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. கவனிக்க கடமைப்பட்டது யாருன்னு கேட்டால் தாய் தந்தை அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும், மாலிக் இமாமு, சுஃபியான் சௌரிங்கிறவர், அபு உபைது, அபு சௌர் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஷாஃபி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒருத்தன் வந்து தன்னுடைய பெற்றோருக்கு அவங்க வந்து ரொம்ப முதியவர்களாகவும் செல்வமற்றவர்களாக இருந்தார்களே ஆனால் அப்போ ஒரு மனிதன் என்ன செய்வான்னா, அவனை பெற்றோரை கவனிக்குமாறு கட்டாயப்படுத்தப்படுவான், இல்லாட்டி பெற்றோரையும் கவனிக்க கடமை இல்லைங்கிறார். ஷாஃபி இமாமுடைய கருத்து பிரகாரம் ஒரு மனிதன் வந்து தகப்பனை கவனிக்க கடமை இல்லை. அவர் ஒரு தன்னிறைவாக இருந்தார்னா அவருக்குன்னு இதாக கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அவர் ரொம்ப ஒரு முதுமை நோயாளியாகவும் இருந்து எந்த ஒரு காசும் இல்லை, இதாக்கான ஜமீனைனி ஒலா மாலலகுமா, அவங்கள்ட்ட எந்த ஒரு காசு பணமும் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் மட்டும்தான் என் வாப்பாவுக்கு கொடு என்று மார்க்கம் கட்டாயப்படுத்தும். இல்லாட்டி தந்தையை கொடுக்குமாறு, இப்போ தாய் தந்தையை இருக்குது, தாய் கொடுக்கும்போது கட்டாயம் கிடையாது. அப்போ யாரை கவனிக்கிறது கட்டாயங்கிறதுல கருத்து வேறுபாடு. ஷாஃபி இமாம் வந்து தந்தையை கவனிக்கிறது பொதுவாக கடமைன்ட்டாங்க எல்லாரும். ஷாஃபி இமாம் மட்டும் சொல்கிறாரு, தந்தையை தாயை கவனிக்கிறது கடமை. கவனிக்கிறதுனா காசு பணம் கொடுக்குறது, சும்மா அன்பாக பேசிக்காது இல்லை, காசு பணத்தை கொடுக்குறது பற்றி ஜக்காத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. அதை கவனிக்கிற கடமை என்றால் செலவிடுதலுங்க கடமை, செலவிடுற கடமை. அதில் ஷாஃபி இமாம் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க ரொம்ப முதுமையாக இருந்து காசே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் பிள்ளையை எல்லாம் கேட்பான், நீ ஏன் உங்கள் வாப்பாவுக்கு கொடுக்கலன்னு கேட்பான். அவர் ஏதோ ஒரு சாப்பிட அவருக்கு ஏதோ இருக்குது செஞ்சிட்டு இருக்காருன்னா அது நீங்கள் கவனிக்க தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாட்டனார், அந்த பரம்பரையில் உறவினர்கள்லாம் பிரித்து சொல்கிறாங்க. பாட்டனாரை கொடுக்கலாமா என்றால் மாலிக் இமாம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பாட்டனாரை கொடுக்குமாறு கட்டாயப்படுத்த முடியாது, தகப்பனோடு அவனுடைய ரிலேஷன் முடிஞ்சு போச்சு, பாட்டனாருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார்னா கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஷாஃபி இமாம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பாட்டனாருக்கு கொடுக்கலாம், அவர் முதுமையாகவும் கஷ்டம் இல்லாமல் இருந்தால் கொடுக்கலாம். பாட்டனார் அப்படி தான் இருப்பான், பாட்டனார்னா முதுமையை கிழவனாக தான் இருப்பார், அப்படி இருந்தால் கொடுக்கலாம்னு என்ன செய்கிறாரு ஷாஃபி இமாம் வந்து அது மாற்றமாக சொல்கிறாரு. அதுக்கடுத்து வந்து மாலிக் இமாம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பிள்ளையுடைய பிள்ளைகள், அதாவது மகன், பேரன், இந்த பேரன் வகையெல்லாம் இருக்காங்கள்ல, இவங்களை எல்லாம் கவனிக்கிறது வந்து தந்தையின் மீது கடமை. தகப்பனாக இருந்தானா அவன் பிள்ளைக்கு கொடுத்து ஆகணும். எது வரைக்கும் கொடுக்க வேண்டும் என்றால், ஹத்தா எஹத்தலிமு, பருவம் அடையும் வரைக்கும் ஒரு தகப்பன் மகனுக்கு செலவழிச்சு ஆகணும். அந்த வயசு வரைக்கும் ஜக்காத்து கொடுக்கக்கூடாதுன்னு வந்துடும். அவர் இவருடைய கருத்து பிரகாரம் மகனுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது, வேறு காசுல இருந்தால் என்ன செய்யணும், அவங்கள பராமரிக்கணும் பருவம் அடைகிற வரைக்கும். ஒஃபின் நிசாயி ஹத்தா எத்தசவஜன, இது மாலிக் இமாமுடைய கருத்து. ஒஃபின் நிசாயி ஹத்தா எத்தசவஜன, பெண்களாக இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நீங்கள் கவனிக்கணும், பருவம் கணக்கு கிடையாது. கல்யாணம் பண்ணுற வரைக்கும், கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பொறுப்பாளர் வந்தால் தானே அவங்க வாழ்க்கை நடத்த முடியும். அது மாதிரி கல்யாணம் பண்ணுற வரைக்கும் கவனிக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஷாஃபி இமாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு பிள்ளையை கவனிக்கிற விஷயத்தெல்லாம், முதல் தகப்பனை கவனிக்கிற விஷயத்தில் உள்ள விஷயத்தை பார்த்தோம். பிள்ளையை ஒருத்தன் கவனிக்கணுமான்னு கேட்டால், இதில் வந்து பருவம் அடைகிற வரைக்கும் தகப்பன் மீது கடமைன்னு வந்துட்டாலே அதுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. அதுக்கு எதுக்கு சொல்கிறாங்க, கடமை கட்டாயமாக நீ கவனிச்சு ஆகணும்னு சொன்னால், நீ பிச்சைக்காரனை தான் கவனித்தானே ஆகணும், ஜக்காத்தை வச்சு கவனிக்கிறது இல்லை.
உன்னுடைய பணத்திலிருந்து என்ன செய்யணும், பிள்ளையை பருவம் அடைகிற வரைக்கும், பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் கவனிக்கணும்னா அப்போ ஜக்காத்து கொடுக்க வேண்டிய காசை அதுக்கு ஏன் கொடுக்குற, உனக்கு கடமையாக இருக்குத அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ பிள்ளைகள் விஷயமாக சொல்லும்போது மாலிக் இமாம் அந்த கருத்தை சொல்கிறாங்க. ஷாஃபி இமாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆம்பளை பிள்ளையை பொறுத்த வரைக்கும் பருவம் அடைகிற வரைக்கும், பொம்பளை பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மாதவிடாய் வந்து பருவம் அடைவாங்க, அதான் கணக்கு, கல்யாணம் கணக்கு இல்லைங்கிறாரு. மாலிக் இமாம் வந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் பொம்பளை பிள்ளையை கவனிக்கிற கடமைங்கிறார். ஷாஃபி இமாம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவங்களும் பருவம் அடைகிறதான் கணக்கு, பருவம் அடைஞ்சிட்டாங்கன்னா கவனிக்கக்கூடாது, அதுக்கு பிறகு சும்மால நஃபகத்தாலேயும் அவங்களுக்கு எந்த செலவினமும் தகப்பன் கொடுக்க வேண்டியதில்லை. பருவம் அடைஞ்சவனு அது எப்படி எங்கே என்ன செய்ய தெரியல, புரியல. அவராக கல்யாணத்தை சொன்னார், கல்யாணம்னா ஒரு சேஃப்டி ஏற்படுத்திடுறோம். இவர் சொல்லிவிட்டு பார்த்து என்ன செய்யணும், எனக்கு கடமை இல்லைன்னு வெட்டி விட்டான்னா கேள்வி கேட்கலாது. பொம்பளை பிள்ளைகள் அப்படி தானே சொல்கிறார். இதில் வந்து என்ன செய்கிறாருன்னா, சவாபன் ஃபீதா அளிக்கிற தக்கர் ஒரு ஒன்று தான். இதில் ஆணு பெண்ணு 2 பேரும் சமம் தான், பருவம் தான் கணக்கு. பருவம் அடைஞ்சிட்டாங்கன்னா ஆம்பளை பிள்ளையும் கொடுக்க வேண்டியதில்லை, பொம்பளை பிள்ளையும் கொடுக்க வேண்டியதில்லை. அப்போ அதே மாதிரி வந்து அவனுடைய பேரன், கொள்ளு பேரன், பேரனுக்கு பேரன், எள்ளு பேரன், அந்த எதுக்குமே கொடுக்க வேண்டிய அந்த பரம்பரை ஃபுல்லாக கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அகமது இமாமும் இஸ்ஹாக் இமாமும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஜக்காத்து வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கவே கூடாது. எவ்வளோ கீழே போனாலும் சரி, கீழேன்னா பிள்ளை, பிள்ளைக்கு பிள்ளை, பிள்ளைக்கு பிள்ளை, பிள்ளைக்கு பிள்ளைன்னு வரும்ல, இப்படி எவ்வளோ கீழே இறங்கினாலும் அந்த பிள்ளைன்ற வழித்தோன்றல் வந்துருச்சுன்னு சொன்னால் அறவே கொடுக்கவே கூடாது. பராமரிக்க கடமை அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. புல்லைன்னா கொடுக்கக்கூடாது. அவளுக்கு ஏதாவது அவள் வந்து 80 வயசு ஆனாலும் சரி தான், பருவம் அடைகிற கணக்கு சொல்லலை. அகமது இமாம் இஸ்ஹாக் என்ன பண்ணுறாங்கன்னா, பருவம்லாம் கணக்கு இல்லை, புல்லைன்னு வந்துட்டால் கொடுக்கக்கூடாது. 40 வயசு பிள்ளைக்கு என் தகப்பன் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அவனுக்கு 40 வயசு பிள்ளைய கவனிக்க தேவையில்லை, உன் பிள்ளை தானப்பா, அவனுக்கு ஜக்காத்து கொடுக்குறேங்கிறார் அவர். அகமது இமாம் இஸ்ஹாக் சொல்கிறாங்க. அதே மாதிரி உலா யூத்தல் ஜத்து, பாட்டனாருக்கு கொடுக்கக்கூடாது. நீர் தஃபா எவ்வளோ மேலே போனாலும் சரி, பாட்டனாருன்னு வந்தாலும் சரி கொடுக்கக்கூடாது. அந்த அறவே கொடுக்கக்கூடாதுங்கிற கட்சியில் அகமது இமாமும் இஸ்ஹாக் இமாமும் இருக்கிறாங்க. சௌரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு மனிதன் வந்து அவனுடைய உறவினர்கள் உறவினர்கள் 2 வகை இருக்கிறது. ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுடைய சொத்துக்கு வாரிசாக வரக்கூடியவங்கன்னு சிலர் இருப்பாங்க. சில உறவினர்கள் இருப்பாங்க வாரிசாக வரமாட்டாங்க, சொத்துக்கு வாரிசு கணக்கில் வரமாட்டாங்க. அப்போ யாரெல்லாம் வாரிசாக வருவாங்களோ அவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது. ஏன்னாட்டா அவனுக்கு கடமை இருக்குது, கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சௌரி என்பவர் சொல்கிறார். நோமான் என்றால் அபு ஹனீஃபாவை நோமான்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. 300க்கு அப்புறம் தான் அபு ஹனீஃபாங்கிற பேரால் அவர் அழைக்கப்பட்டார். பழைய காலத்தில் என்ன செய்ய, நோமான் ஒரு ஒரிஜினல் பேர், நோமான் இப்போ சாபித்த ஒரு பேர். அதனால் முட்டையை நோமாண்டவுன்னு வேறு யார் நோமாண்ட அபு ஹனீஃபான்னு அர்த்தம். நோமான் அபு ஹனீஃபா சொல்கிறார், யூத்து ரஜுல் ஜக்காத்தஹு, ஒரு மனிதன் தன்னுடைய ஜக்காத்தை வந்து குல்ல ஃபகீரின் ஒவ்வொரு ஏழைக்கும் கொடுக்கலாம், இல்லம் ரத்தஹு மனைவிக்கு கொடுக்க முடியாது, வலதஹு அவனுடைய பிள்ளைக்கு கொடுக்க முடியாது, வாலிதஹு பெற்றோருக்கு கொடுக்க முடியாது, சௌஜத்தஹு 2 ஒன்று தான் சொல்கிறார். ஆனால் மனைவின்னு ஒன்று, அவருடைய பெண்ணுன்னு ஒன்று சொல்கிறார், 2 ஒன்று தான் வரும். அப்போ மனைவி மக்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். கடமையாக இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய ஜக்காத்துலேருந்து செய்யக்கூடாதுன்னு அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து மனைவி கணவனுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாமா, மனைவி வசதியாக இருப்பாள், அவங்க வீட்டில் வந்து மாமனாரெலாம் நல்ல வசதி சுத்தத்தோடு இருப்பாங்க, இவன் ஒரு ஏழையாக இருப்பான். அப்போ மனைவி என்ன செய்கிறா, நிறைய நகை நட்டுலாம் போட்டிருப்பா, கொடுக்குறான்னு வைங்க. அப்போ அவளுக்கு சில வாடகை, வீட்டிலேருந்து வாடகை வரும், அப்படிலாம் இருப்பாங்க. மனைவி பணக்காரங்களாகவும் கணவன் ஏழையாகவும் இருப்பதும் இருக்கிறது உலகத்தில். அப்படி இருக்கும் என்று சொன்னால் மனைவி தன்னுடைய ஜக்காத்தை கணவனுக்கு கொடுக்கலாமா என்று சொன்னால் அது கூடும் என்று அபு சௌர் என்பவரும், அபு உபைத் என்பவரும், யாக்கூப் என்பவரும், முகமதுங்கிற அறிஞரும் சொல்லுகிறாங்க. ஜாயிசுன் அன்தோத்தியகும் என ஜக்காத்தி, மனைவி வந்து கணவனுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். கணவன் கஷ்டப்படுறானா, மனைவி என்ன செய்கிறா, நான் 1 லட்ச ரூபா ஜக்காத்து கொடுக்கணும் இந்தாங்க என்று கணவன்கிட்ட கொண்டே கொடுக்கலாம், அது தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. நோமான் அபு ஹனீஃபா சொல்கிறாங்க, லா தூத்திஹி மின ஜக்காத்தி, ஜக்காத்து கொடுக்கக்கூடாது, முதல்ல சொல்லிட்டாங்களே ஜக்காத்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அகமது இமாம் சொல்கிறாங்க, அவங்க வந்து கொடுக்கலாம் என்று சொன்னதாக ஒருத்தர் அறிவிக்கிறார், கொடுக்கக்கூடாது என்று அவர் சொன்னதாக அகமது இமாமுடைய கருத்து தெளிவில்லை. அகமது இமாமை பொறுத்த வரைக்கும் மனைவி கணவனுக்கு கொடுக்கலாம் என்றும் சொல்லியிருக்கிறார், கொடுக்கக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார் என்று 2 ஆளுக்கு அறிவிக்கிறாங்க. எது சரி நமக்கு தெரியல. அகமது இமாம் 2 கருத்தையும் சொல்லியிருப்பதாக வருகிறது. அபூபக்கர் என்பவர் சொல்கிறாரு, அவன் ஏழையாக இருந்தால், கணவன் ஏழையாக இருந்தால் மனைவி ஜக்காத்தை கொடுக்கலாம். கணவனே ஏழையாக இருக்கிறான், அப்போ மனைவி என்ன செய்கிறா, இந்த வச்சுக்க ஏழைங்கிற லிஸ்ட்டில் வந்துடுவான் அவன், இப்படியெல்லாம் கருத்து வேறுபாடில் உள்ளதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து 300க்கு முந்தி உள்ள அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா
தாய் தகப்பனுக்கு கொடுக்கக்கூடாது என்பதில் ஏகமானதாக சொல்கிறாங்க. பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது என்பதில் ஏகமானதான ஒரு கருத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. மற்ற உறவினருக்கு கொடுக்குறதுல தான் என்ன செய்கிறாங்க, 2-3 கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் பின்னாடி 300க்கு பிறகு வந்த அறிஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சில அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கூடாதுன்னா என்ன ஆதாரம், கூடாதுன்னு சொன்னால் கூடாதுங்கிறதுக்கு எந்த தலீல் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா கவுண்டர் கொடுத்துருக்குறாங்க. அதில் முக்கியமான ஆள் என்ன, இப்னு தைமியா. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எஜூசு சர்ஃபு ஜக்காத்தி, ஜக்காத்தை செலவழிக்கலாம், இலல் வாலிதைனி, பெற்றோருக்கும் செலவழிக்கலாம். பெற்றோருக்கு செலவழிக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்வது எப்படி சொல்லலாம்னு கேட்குறாரு இவர். ஒயின் அளவு மேலே எவ்வளோ மேலே போனாலும் சரி, பெற்றோருடைய இதுதான் மேலே போனாலும் சரி, எவ்வளோ மேலே போனாலும்னா உறவில் மேலே உள்ள ஆளுக்களை கொடுக்கக்கூடாது. இலல் வாலிதி, மகனுக்கும் கொடுக்கலாம். ஒயின் சஃபலை, எவ்வளோ கீழே போனாலும் சரி, மகன், பேரன், கொள்ளு பேரன், எள்ளு பேரன் வரும்ல, அவங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம். எப்போ கொடுக்கலான்னு கேட்டால், இதா காணு ஃபுக்கராக, அது ஏழையாக இருக்குன்னு கண்டிஷன் இருக்குல்ல, இதா காணு ஃபுக்கராக, அவங்க ஏழைகளாக இருப்பார்களேயானால், ஒவ்வொரு ஆஜிசுன் நஃபகத்திஹிம், அவங்களுக்கு வேறு காசிலிருந்து செலவழிக்க இவனுக்கு சக்தி இல்லாமல் இருக்குமே, ஆனால் அப்போ ஜக்காத்திலிருந்து என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இதை தடுப்பதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, கூடாதுன்னு சொல்வதற்கு முகாந்திரம் இல்லை. அதே போல் அவங்க கடனாளியாக இருந்தால், அல்லது அடிமைகளாக எழுதி கொடுக்கப்பட்ட அடிமைகளாக இருந்தால், அல்லது இப்னு சபீல் அந்த திக்கற்றவர்களாக இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்னு தைமியா ஒன்று தான் போல்ட்டாக என்ன செய்கிறாரு, கொடுக்கலான்னு சொல்கிறார். பிந்தி வந்த அறிஞர்களில் பெற்றோராக இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் இந்த கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குரிய ஆதாரங்களில் வச்சுக்கிட்டிங்கன்னா, சிலரை கவனிக்கிறது மார்க்கத்தில் நம்ம மீது கடமை இருக்குது. கடமை இருக்கும் பொழுது என்ன செய்யணும்னா, ஜக்காத்தில் கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு ரீசனான ஒரு வாதம். ஆனால் உறவினருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறவங்க உறவினரை கவனிக்கிற கடமையெல்லாம் கிடையாது. உறவினர்களை கவனிக்கிறது சிறப்பானது தானே தவிர, உறவினர்களை என் கவனிக்கலை, சோறு போடலன்னு நல்லா கேட்க மாட்டான். உன் பிள்ளைக்கு என் சோறு போடல நல்லா கேட்பான். உன் தகப்பனை என் கவனிக்கலைன்னு நல்லா கேட்பான். நல்லா கேட்பதற்குரியது தாய் தந்தையும் பிள்ளைகள் தான். மீது உள்ளதெல்லாம் மேல்மிஷமான ஒரு விஷயங்கள். மேல்மிஷமாக செஞ்சால் கூடுதலான ஒரு நன்மைகள் கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இவ்வளோ கருத்தில் எது சிறந்தன்னு பார்த்தீங்கன்னா, தாய் தந்தையருக்கும் கொடுக்கலாம். ஆனால் இவன் செலவழிக்க கடமைப்பட்டிருக்கான்ல, சில தாய் தந்தையர் செலவழிக்க கடமைப்பட்டிருக்கான். எந்த வகை எந்த அளவு கடமைப்பட்டிருக்கிறான், ஒரு தகப்பனார் இருக்கிறார், அவருக்கு உணவு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறான், உடை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறான். ஒரு தங்குறதுக்கு வழி இல்லாமல் இருந்தார்னா வீட்டில் தங்கிக்கிறவார், இல்லைன்னா ஒரு வீடு எடுத்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறான். இதுதான் இவனுக்கு கட்டாய கடமை. இதுக்கு மேலே தகப்பனார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எனக்கு ஒரு பைக் இருந்தால் நல்லா இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்குறாரு. இது மகனுக்கு கடமை கிடையாது. தகப்பனாருக்கு இந்த செலவு கொடுக்கக்கூடாது, இது உன் கடமை. சோறு போடுறது உன்னுடைய கடமை. என்னடா அதுதான் காரணம் காட்டுறாங்க. கவனிக்க கடமைப்பட்டவன்னா அவர் எனக்கு ஒரு பங்களா வாங்கி தானே கடமை அவனுக்கு. அவர் இவன் விரும்புகிற அளவுக்கு ஒரு ஒரு இடத்த வாங்கி கொடுத்துட்டான், அல்லது வீட்டில் வீட்டில் இடம் இருக்குன்னு சொல்லிட்டான். இல்லை எனக்கு தனி ஒரு பங்களா வச்சு தான் கேட்குறாரு. அது இவனுக்கு மகனுக்கு என்ன இல்லை, கடமை கிடையாது. அப்போ கடமையற்ற வகையிலையும் தந்தை ஏழையாக இருப்பார். தந்தை நீ கவனித்து கொண்டாலும் வேறு வேறு தேவைகள் தந்தைக்கு இருக்குமா இல்லையா? அந்த வகையில் அவர் ஏழையாக இருந்தாரையானால் அதுக்கு நம்ம கொடுக்கலாம் என்று தான் முடிவெடுக்கணும். அப்படி இல்லாமல் அறவே கொடுக்கக்கூடாது அல்லது எல்லாத்தையுமே கொடுக்கலாம்னு முடிவெடுக்க முடியாது. பெற்றோரை கொடுக்குற பொறுத்த வரைக்கும் அவங்கள கவனிக்கிறது மகனுடைய கடமை என்றால், எந்த அளவுக்கு கடமை, மார்க்கத்தில் அவர் என்ன வேண்டாலும் கேட்குறது கடமையாயிருமா? அது போக அவங்க தகப்பனார் அவங்க தாயார் இறந்த பிறகோ இல்லை தாயார் இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார், அதில் 4-5 பிள்ளை வச்சுக்கிட்டு இருக்கிறார், கஷ்டப்படுறாரு, அதுக்கெல்லாம் கொடுக்க உங்கள் கடமையா? தகப்பனாரை கவனிக்கணும் உங்கள் கடமை. உங்கள் தகப்பனாருக்கு வேறு 4 பிள்ளை இருக்குது, வேறு ஒரு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியோடு இருக்கிறாரு, தகப்பனார் பொண்டாட்டியும் கவனிக்க உங்களுக்கு கடமை மேல் மட்டுமாக கொடுக்க வேண்டிய இருக்க தானே செய்யுது. தகப்பன் உன் தேவைக்கு உள்ளது எனக்கு கடமை, நான் தருவேன். மீதி உள்ளது கேட்டீங்கன்னு சொன்னால் உன் பிள்ளைகளுக்கு கேட்குற, உன் பிள்ளைகள் வேறு மனைவி மூலமாக, வேறு ஒரு தாய் மூலமாக இல்லை, வேறு மனைவி மூலமாக அவருக்கு நினைஞ்சிருக்குது பிள்ளைகள் இருக்கும் என்று சொன்னால், அந்த பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறாருன்னு சொல்லி தகப்பனாருக்கு ஜக்காத்தில் கொடுக்கலாம்ல? அது இவனுக்கு கடமை இல்லை தானே. கடமைங்கிறது அவருக்கு அவருடைய தேவை மட்டும்தான் கடமை. அவருடைய தேவைக்கு இல்லாமல் வேறு விஷயங்கள் அவருக்கு இருக்கும். அந்த மாதிரி என்ன செய்வார்னா, தகப்பனார் என்ன செய்வாருன்னா, அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கஷ்டப்படும், ஏதாவது கொடுக்க நினைப்பார், ஏதாவது கொடுப்பா, நான் மகளுக்கு கொடுக்குறேன்னு நினச்சி கேட்பார். அப்போ கொடுக்கலாம்ல? அதுக்கெல்லாம் தகப்பனாருக்கு சோறு தேவை, உணவு தேவை, இருப்பிடம் தேவை என்பது மட்டும் மகன் மீது கடமை. அப்போ அறவே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்வார்களே, ஆனால் அது இந்த கொடுக்கக்கூடாதுங்கிறவங்க சொல்கிற ஆதாரம் இதான் காட்டுறாங்க. என்ன ஆதாரம் காட்டுறாங்க? அவனை கவனிக்கிற கடமை இருக்குல்ல, எந்த அளவு கடமை இருக்குன்னு பிரித்து பார்க்கணும்ல. தகப்பனை கவனிக்கிற கடமை இருக்குன்னா அவருடைய அனைத்தையும் செய்கிற கடமை நமக்கு இருக்குதா?
கட்டாய கடமை இல்லை. மேம்பட்டு விரும்பி நீங்கள் செய்யலாம். தகப்பனாருக்கா விரும்பி என்ன செய்யலாம், நீங்களும் ஒரு தகப்பன கல்யாணம் கூட பண்ணி கூட வைக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு மேல் மிச்சமான ஒரு விஷயம். ஆனால் கட்டாயமாக நீங்கள் ஒரு தகப்பனுக்கு நீங்கள் என்ன செஞ்சு ஆகணுமோ அதுதான் உங்களுக்கு கடமை. அப்போ அந்த கடமையை ஜக்காத்தில் எடுக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லும்போது அது ரீசன் கரெக்டு. ஒரு தகுந்த காரணத்தை சொல்கிறார்கள். அது அல்லாத தேவை இருக்குமா இருக்காதா? ஒரு மகன் இருக்கிறான், மகனுக்கு கொடுக்க தேவையில்லை. மகனுக்கு எது வரைக்கும் தேவையில்லை, பருவ வயசு வளையிற வரைக்கும் தேவையில்லை. அதுக்கு பிறகு சொந்த கையில் காரணமாகி நடந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் கல்யாணம் பண்ணி இருந்துக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன். அவனை ஒரு தொழில் வச்சு கொடுத்தி ஒரு இடத்துல சம்பளத்துக்கு போகிறான், எதுவுமே கைவோல வழங்க மாட்டேங்குது, கஷ்டப்படுறான். இவர் தகப்பனார் தொழிலெலாம் வச்சுருந்த வசதியாக இருக்கிறார். தகப்பன் வசதியாக மகன் கஷ்டப்படுற நிலை இருக்கத்தானே செய்யும். இருக்கும் என்று சொன்னால் இப்போ மகனுக்கு அந்த ஜக்காத்தில் கொடு, ஏன்னா கவனிக்க கடமையும் இல்லையில. அவன் கல்யாணம் பண்ணிட்டு அவர் தனியாக போயிட்டான். அதுக்கு பிறகு அவனை அந்த தகப்பனை கவனிக்கிற கடமை கூட அவனுக்கு கிடையாது. தகப்பன் வயசான தகப்பனை கவனிக்கிறது பிள்ளை கடமை இருக்கும்ல. பிள்ளைகள் தலையெடுத்த பிறகு கவனிக்கிற கடமை தகப்பனுக்கு கிடையாது, விரும்பி கொடுக்குறது தான். அப்போ அந்த மகன் என்ன செய்கிறான்னா, நான் ஒரு தனியாக போயிடுறேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணி தனியாக போயிட்டான். அவன் இதுக்கெல்லாம் ஆதாரண வரிசையாக சொல்லுவேன். முதல்ல இந்த கருத்துக்களை ஒரு அனலைஸ் பண்ணிட்டு சொன்னால் பொருத்தமாக இருக்கும். அப்போ மகன் என்ன செய்யறான், தனியாக போயிட்டான். இவன் பார்க்குறான், ரொம்ப கஷ்டப்படுறான், 10 ரூபா சம்பளம் வாங்குறான், ரொம்ப ஒரு வாடகை கூட கஷ்டப்படுறான், அது கஷ்டமாக தெரியுது அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், தகப்பனார் ஜக்காத்துன்னு கொடுக்கலாம். என் மகனுக்கு கொடுத்தான்னு வராது, அவன் ஏழையாக இருக்கிறான். உங்களுக்கு கவனிக்கிற கடமையை விட்டு தாண்டிட்டான். நீங்கள் கவனிக்கும் நிலையில் இருந்தால் 10 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் கொடுக்க முடியாது, நீங்கள் சும்மா தான் கொடுக்கணும், ஜக்காத்து வந்து கொடுக்க முடியாது. அவனை கவனிக்கிறவங்களுடைய கடமையாயிரும். ஜக்காத்து இல்லாட்டால் நீங்கள் என்ன செய்யணும், ஏழையாக இருந்தாலும் அவனை கவனிச்சே ஆகணும். இப்போ நீங்கள் கவனிக்கிற கட்டத்தை தாண்டிய பிள்ளைகள் இருப்பாங்களா இல்லையா? தகப்பனாராக இருந்தாலும் தாயாராக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம கவனிக்கிற கடமை இருக்கிறது என்பதை பொதுவாக விளங்கிக்கிட்டாங்க. கவனிக்கிற கடமை எந்த அளவுக்கு இருக்குது அது பிரித்து வழங்கணும்ல. எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்தாகணும். அதுக்கு மேற்கொண்டும் அவர்களுக்கு தேவை இருக்கும். நீங்கள் வெறுமனே சோறு போடுவது மட்டும் ஒரு போதாது. அவர்களுக்கு சில விஷயங்கள், ஒரு கட்டில் மெத்தையில் வாங்க நினைக்கிறேன் பார்க்குறாரு, அதெல்லாம் வசதி இல்லை மாயமா. அவர் சோறு தருவோம் தங்க தருவோன்றார். அவர் கொஞ்சம் சொகுசாக படுக்க விரும்புகிறாரு, அவருடைய ஆசை. ஜக்காத்துன்னு கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு அதுலேருந்து செலவழிக்கிறதுக்கு அவசியமான தேவைகளை உங்கள் செலவுலஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள அவருடைய விருப்பங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் கேட்டார்னா என்ன செய்யலாம், அதெல்லாம் கொடுக்கலாம். இப்போ தாய் தந்தையரை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்கல்ல, எந்த ஒரு பலவீனமான ஹதீஸை கூட கொண்டாந்து காட்ட முடியாது. தாய் தந்தை கொடுக்காதீங்க, பிள்ளை கொடுக்காதீங்க, உறவினர் கொடுக்காதீங்கன்னு ஒரு ஹதீஸே கிடையாது. ஆனால் கொடுங்கன்னு சொல்வதற்கு நிறைய ஹதீஸ்கள் இருக்குது, குர்ஆன் இருக்குது. கொடுக்காதீங்கிறவங்களாம் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, நம்ம கவனிக்க கடமைப்பட்டு இருக்கும்போது எப்படி கொடுக்குறதுன்னு இதுதான் லாஜிக். இது ஒன்று தான். நம்ம கவனிக்கிறது கடமை இருக்கிறது, கடமை இருக்கும்போது எப்படி அதை கொடுக்குறதுங்கிறாங்க. அது ஏற்றுக்கிறலாம். கடமை இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு ரீசன் தான். அந்த ரீசன் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறனா பிரிக்க மாட்டேங்கிறாங்க. தகப்பனை கவனிக்க கடமை அறவே கொடுக்கும், அதே அப்படி சொல்கிறீங்க. தகப்பனை கவனிப்பதில் பல விஷயங்கள் இருக்குமா இல்லையா? அந்த வேறு கல்யாணம் பண்ணுற விஷயம்லாம் இருக்குமா இல்லையா? வேறு பிள்ளைகள்லாம் இருக்குமா இல்லையா? அப்போ அவருடைய மகளுக்கு கொடுக்க நினைப்பாரா இல்லையா? அவரே ஒரு விஷயத்துக்கு நன்கொடை கொடுக்க நினைப்பார். ஒரு மாதம் ஒரு நன்கொடை கொடுக்க ஒரு முறை கையில் காசு இருக்காது, இவன்கிட்ட ஜக்காத்தை வாங்கி கொடுக்க வேண்டியதானே. மகன்கிட்ட ஜக்காத்தை வாங்கி என்ன செய்யலாம், மறுமைக்காக தர்மம் செய்ய நினைப்பார். எவ்வளோ தேவைகள் இருக்கும் மனிதனுக்கு. அதனால் அந்த தாய் தந்தைக்கு கொடுக்காதீங்க, உறவினர் கொடுக்காதீங்கிற சர்ச்சை ஒரு பொருத்தமற்ற சர்ச்சையாக தான் தெரியுது. யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இதை நம்ம பார்ப்பதாக இருந்தால் குர்ஆன் இதை பற்றி என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, 2வது சூறாவில் 177வது வசனம் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், லைசல் பிர்ர அன்துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷரிக்கி வல் மகரிப், கிழக்கிலோ மேற்கிலோ உங்களுடைய முகங்களை திருப்புவது நன்மை அல்ல, அதுலேயும் நன்மை கிடையாது. நன்மை எதுவென்று சொன்னால், மன்னாமன பில்லாஹி ஒல் யோமில் ஆஹிரி ஒல் மலாய்கத்தி ஒல் கித்தாபி ஒல் நபியின, அல்லாவையும் இறுதி நாளையும் மாணவர்களையும் வேதத்தையும் நபிமார்களையும் நம்பணும். முதல்ல நம்பிக்கை கொள்ளணும், இதுதான் நன்மை. அடுத்து வாத்தல் மாலால் அஹுப்பிஹி, மன விருப்பத்தோட தபில் குர்பா, உறவினர்களுக்கு வழங்க வேண்டும் செல்வத்தை. உறவினர்களுக்கு வழங்கணுங்கிறான். செல்வத்தை வழங்கணும்னு சொன்னால் அது ஜக்காத்து சதக்காத்தான வழங்கணும், உறவினர்களுக்கு வழங்க வேண்டும். ஒல் எத்தாமா, எத்தீம்களோட கொண்டு எல்லாம் சேர்க்குறான். யாரை? உறவினர்கள் என்பதை உறவினர்களுக்கு வழங்க வேண்டும். ஒல் எத்தாமா, அனாதைகளுக்கு வழங்க வேண்டும். ஒரு மிஸ்கீன மசாக்கினுக்கு வழங்க வேண்டும். ஒபன சபீல், இவனு சபீலுக்கு வழங்க வேண்டும். இவனு சபீல்னா திக்கற்றவன். ஒரு சாயிலின, யாசித்து வர்றவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு வழங்க வேண்டும். ஒஃபிர் ரிகாபி, அடிமைகளை விடுதலை செய்வது. இதுதான் நன்மைன்னு எல்லாம் சொல்லும் பொழுது செலவழித்தலை பற்றி குறிப்பிடையில் என்ன செய்கிறான், முதல்ல கொண்டு உறவினர் தான் வைக்கிறான். இந்த வசனத்தில் ஏழைகள், மிஸ்கீன்கள், அடிமை விடுதலை செய்தல்லாம் இதில் வருது. அதுக்கு முதல் விதமாக எல்லாம் எதை வைக்கிறான், முதல்ல உறவினரை பாருங்கிறான். அப்போ உறவினருக்கு கொடுக்கணும்னா நம்ம தானே கொடுக்கணும்.
உறவினருக்கு கொடுக்குறங்கிறது அரசாங்கத்தில் கொடுத்தா உறவினருக்கு கொடுக்க மாட்டாங்களே. அப்போ நம்ம தான் வழங்க வேண்டும், நம்மளுடைய உறவினருக்கு கொடுக்கணும் என்பதை வந்து 177 வசனத்தில் எல்லாம் சொல்லி கேட்டுக்கிறான். அதே மாதிரி வந்து 215 எல்லாம் சொல்கிறான், எஸ் அலூனக மாதா யுன்ஃபிகூன், எதை செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். நபியை ஒன்றை வந்து கேட்குறாங்க, நாங்கள் என்னத்தை செலவு செய்கிறது, எவ்வளவு செலவு செய்யணும் அப்படின்னு அல்லாட்ட ரசூல்லாட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன ரிப்ளை கொடுக்குறான்னு கேட்டால், எதை செலவு செய்யணுங்கிறது பஞ்சாயத்தே இல்லை, எதற்கு செலவு செய்யணுங்கிறத பஞ்சாயத்துங்கிறான். அல்ல என்ன செய்யறான், எதை செலவு, எதை 5 பைசா 10 ஒன்று உள்ளது செலவு செய்ய, கேள்வி வந்து எதை செலவு செய்யணும்னு கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், குல் மான் ஃபக்து மின் ஹைரின், செல்வத்தில் நீங்கள் எதை செலவு செய்தாலும் சரி, அது ஃபலில் வாலிதைனி, பெற்றோருக்கு செய்யுங்கள். செலவு செய்கிறது என்ன, எதை செலவு செய்யணும்னு கேட்குறேன், 100 1000 கேட்குறாங்க. அது பிறகு 100 இருக்கட்டும் 1000 இருக்கட்டும், யாருக்குங்கிறது மெயின், யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்று முதல்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஃபலில் வாலிதைனி, பெற்றோருக்கு செலவு செய்யுங்கள். ஒல் அக்ரபீன, மற்ற உறவினருக்கு செலவு செய்யுங்கள். ஒல் எத்தாமா, எத்தீம்களுக்கு அனாதைகளுக்கு செலவு செய்யுங்கள். ஒல் மசாக்கீன, மிஸ்கீன்களுக்கு சுயமரியாதை இருக்கிற ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். ஒபனி சபீலி, திக்கற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் செலவு செய்யுங்க. அது வந்து யாருக்குங்கிற கணக்கு, எவ்வளோங்கிற கணக்கு கிடையாது, எவ்வளோ நாள் செஞ்சுருக்குங்க. ஆனால் இப்படி செய்யுங்கன்னு முதல்ல அல்லாஹ் யாரை கொண்டு நிப்பாட்டுறான், பெற்றோருக்கு செலவு செய்யல். இது பொதுவான கடமையில் வராது, பெற்றோருக்கு செலவு தான் கடமையாக போச்சே. இது கடமைக்கும் தாண்டி கொடுக்குற விஷயங்கள் தான் இதெல்லாம். இதில் உள்ளதான் எத்தீம்களுக்கு கொடுக்குறது, மிஸ்கின்களுக்கு கொடுக்குறோம், என்னது ஜக்காத்தானே கொடுக்க போகிறோம். அந்த ஜக்காத்து வாங்கக்கூடிய லிஸ்ட்டில் தான் யாரையும் போட்டிருக்கிறான்ல, ஃபலில் வாலிதைனி, வாலிதைன்னா தாய் தந்தையர்னு அர்த்தம். பெற்றோர்களுக்காக வேண்டி நீங்கள் செலவு செய்யுங்கள். உள்ள அக்ரபீன, உறவினருக்கு செலவு செய்யுங்கள், அதான் நல்லதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் வந்து பெற்றோருக்கும் கொடுக்கலாம் என்று சொல்லி இருக்கும்போது, ஜக்காத்தை மட்டும் பெற்றோர் கொடுக்கக்கூடாதுன்னு பிரிப்பார்கள். என்னது ஆதாரம் காட்டுங்க அதுக்கு. ஆனால் ஜக்காத்தை தவிரன்னு ஒன்று காட்டுங்க. அப்படி சொல்வதாக என்ன செய்யணும், ஜக்காத்தை தவிரன்னு எங்கேயாவது ஒரு ஹதீஸையோ ஒரு வசனத்தை எடுத்து காட்டுறேன்னா காட்ட மாட்டாங்க, அவங்களா தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு, ஏன்னா கொடுக்கக்கூடாது அவ்வளோதான், அவங்க சொன்னால் கேட்டுக்கிறணும், அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர ஆதாரம் கிடையாது. அதே மாதிரி வந்து 4வது சூராவில் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, நீங்கள் அல்லாஹை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்கி விடாதீர்கள். அப்படி சொல்லிட்டு ஒபில் வாலிதைனி எஹ்சானன், பெற்றோருக்கு நல் உதவிகள் செய்யுங்கள். ஒபிதில் குர்பா, உறவினர்களுக்கு நல் உதவி செய்யுங்கள். ஒல் எத்தாமா, எத்தீம்களுக்கு அனாதைகளுக்கு நல் உதவி. அந்த எத்தீம் லிஸ்ட்டில் எல்லாத்தையும் சேர்க்குறான். தாய் தந்தையெல்லாம் எங்கே சேர்த்து போடுறான், எத்தீமுக்கு மாதிரி ஆக்குறான். ஒல் எத்தாமா, அனாதைகளுக்கு செலவு செய்யுங்கள். ஒல் மசாக்கீனே, ஏழைகளுக்கு, சுயமரியாதை உள்ள ஏழைகளுக்கு செய்யுங்கள். ஒல் ஜாரிதில் குர்பா, அருகில் உள்ள அண்டை வீட்டாருக்கு செலவு செய்யுங்கள். பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான், அவனுக்கு என்ன செய்யுங்க, நம்ம அப்படி கஷ்டப்படுறான்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுங்க. ஒல் ஜாரில் ஜுனுபி, தூரமாக இருக்கிற ஒரு அண்டை வீட்டாருக்கு கொடுங்க. ஒப்னி சபீல், இப்னு சபீலுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த செலவழிக்க வேண்டிய லிஸ்ட்டில் போடும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், பெற்றோரை முதல்ல போடுகிறான், அப்புறம் தான் உறவினரை போடுகிறான். இது வந்து 4வது சூராவில் 36வது வசனத்தில் இருக்குது. அதுபோக இந்த உறவினர்கள்னே சில இடத்துல வரும்ல, இந்த உறவினர்கள்னு சொல்வதில் தாய் தந்தையரும் பிள்ளைகள் அடங்குவாங்க. பல இடங்களில் பெற்றோரை சொல்லாமல் உறவினருக்கு கொடுங்க நிறைய வசனங்கள் வருகிறது. அந்த உறவினர்களில் யார் அடங்குவாங்கன்னு கேட்டால், தாய் தந்தையர் அடங்க மாட்டாங்கன்னு சொல்ல இயலாது, பிள்ளைகள் அடங்க மாட்டாங்கன்னு சொல்ல இயலாது. ஏன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக நியமிக்கும் பொழுது முதல்ல என்ன கட்டளையிடுறான்னு கேட்டால், வந்தீர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கன்னு ரசூல்லா வந்து பலரை அழைச்சாங்கல்ல, அதில் உங்கள் மகளையும் கூப்பிட்டாங்க. அல்லாஹ் வந்து உறவினர்களை எச்சரிக்கை செய்ய சொல்லிட்டான், நீனு வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ மகள் எதில் அடங்குறாங்க, தாய் தகப்பன் அடங்குவாங்க, தாய் தகப்பன் இல்லை இல்லாட்டி கூப்பிட்டுருப்பாங்க. ரசூல்லாவுக்கு அந்த 40 வயசில் நபி ஆகும் பொழுது அவங்க தாய் தகப்பன் இல்லை, தாய் தகப்பன் இருந்தால் தாய் தகப்பனையும் கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ மகள் தானே அடங்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிறீங்க, மகள் அடங்குறாங்களா? உறவினர்கள்ங்கிறதுல மகள்லாம் வராது, உறவினருக்கு கொடுக்க சொன்ன விஷயங்கள் உறவினரை தான் குறிக்குங்கிறாங்க. உறவினரில் யார் அடங்குவாங்க, தாய் தந்தையர்னு சொல்லிவிட்டு உறவினர்னு சொன்னால் அப்போ அடங்காதுன்னு சொல்லுங்கள். தாய் தந்தையரை குறிப்பிடாமல் உறவினர்னு சொன்னால் எல்லா உறவினரும் தான், எல்லா உறவினரும் எடுத்துக்கொள்ளும். அதனால் ரசூல் என்ன செய்வாங்கன்னா, யா மாஷர குறைஷ் கூட்டமேன்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொருத்தரையாக கூப்பிடுவாங்க. ஒருத்தர் பேர் சொல்லி அப்பாஸே சஃபியாவேன்னு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் கூப்பிட்டு என்ன செய்வாங்கன்னா, கடைசியாக யா ஃபாத்திமா பின்த் முகமதுடைய மகள் ஃபாத்திமாவை வா என்று கூப்பிட்டு வைத்தான், என்னை இறைவன் தூதராக நியமித்திருக்கிறான், நீ ஏற்றுக்கலன்னா மறுமையில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற அந்த அறிவுரையை சொல்வதற்கு உறவினரை, நெருங்கிய உறவினரை அழைப்பீராக என்று சொன்னவுடன் ரசூலில் அழைத்ததில் மகளை கழிச்சிட்டு அழைக்கலை.
இது வந்து புகாரில் 2753வது ஹதீஸ்லையும் 4771வது ஹதீஸ்லையும் 2753வது ஹதீஸ்லையும் இருக்குது. அதே மாதிரி வந்து இது போக எல்லாம் என்ன செய்கிறான்னா இன்னும் பல இடங்களில் இந்த உறவினர்களையும் பெற்றோரையும் சேர்த்து சொல்கிறான். 2வது அத்தியாயத்தில் 83வது வசனத்தில் சொல்கிறான், இது இஸ்ரவேல் சமுதாயம் இருக்கிறாங்கல்ல, முந்தைய சமுதாயம் யூத கிறிஸ்தவர்கள், அவங்களுக்கு நம்ம இப்படி ஒரு உறுதிமொழி எடுத்தோங்கிறான்ல, அவங்களுக்கு எடுத்து நமக்கு உள்ளது தான். ஒய்தாகதனா மீதாக்க மணி இஸ்ராயல் மக்களிடத்தில் நாங்கள் நினைஞ்சோம், உடன்படிக்கை எடுத்தோம். என்ன உடன்படிக்கைன்னா லா தாபுதுனும் இல்லல்லா, அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று அவங்கள்ட்ட உடன்படிக்கை எடுத்திருந்தோம். 2வது ஒபில் வாலிதனி ஹசானன், பெற்றோரை நல்ல முறையில் கவனித்து கொள்ள வேண்டும் என்று உடன்படிக்கை எடுத்தோம். ஒதில் குர்பா, உறவினர்களை கவனிக்க வேண்டும் என்றும், உள் யத்தாமா, யத்தீம்களை கவனிக்க வேண்டும் என்றும், உள் மசாக்கின் மிஸ்கீன்களை கவனிக்க வேண்டும் என்றும் இஸ்ராயல் மக்கள்கிட்ட உடன்படிக்கை எடுத்ததை நினைவு கூறுவீராக நம்மளும் செய்யணும்னு எடுத்தோம் என்பதை நினைவு கூறுவீராக நல்லா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் 2வது சூறாவில் 83வது வசனத்தில். அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல 16:90 அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், அல்லாஹ் வந்து நீதி செலுத்துவதையும் நல் உபகாரம் செய்வதையும் உங்களுக்கு ஆணையிடுகிறான். மேலும் ஒய்யீத்தாய் இதில் குர்பா, உறவினர்களுக்கு வழங்குவதையும் உத்தரவிடுகிறான். உறவினர்கள் கொடுப்பதை, செல்வத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி 16:90 இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் உறவினருக்கு கொடுக்கறது இருக்கு இல்லையா, அது வந்து பிச்சைன்னு கிடையாது, அவங்களுடைய உரிமைங்கிறான்ல. 17வது சூறாவில் 26வது வசனத்தில் சொல்கிறான், வாத்திதல் குர்பா, உறவினருக்கு கொடுத்து விடுவீராக ஹக்கஹு, அவருடைய ஹக்கை கொடுத்து விடு. உறவினருக்கு உங்கள்கிட்ட ஹக்கு இருக்குங்கிறான், இவங்க இல்லைங்கிறாங்க, உறவினர் கொடுக்கூடாங்கிறாங்க. ஹக்கு இருக்குனால ஜக்காத்துன்னு தான் அர்த்தம். உறவினர் உங்களுடைய பணத்தில் உங்கள் உறவினருக்கு பங்கு இருக்குங்கிறான்ல, அந்த பங்கு இருந்தால் கொடுக்க தானே வேணும். ஹக்குன்னு சொல்லி காட்டுறான், உரிமைன்னு சொல்லி காட்டுறான். வாத்திதல் குர்பா, உறவினர்களுக்கு நீ கொடுத்து விடு. ஹக்கஹு, அவருடைய உரிமையை கொடுத்து விடு. ஒல் மிஸ்கீனுக்கும் கொடுத்து விடு. ஒபன சபீல், இப்னு சபீல், திக்கற்றவர்களும் கொடுத்து விடு என்று எல்லாம் வந்து 17:26 சொல்கிறான். அதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, உறவினருக்கு கொடுக்க வேண்டும் என்பது தான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அதில் ஜக்காத்தை கொடுக்கலாம், சதக்கா கொடுப்பலாம், வேறுபடுத்தி சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. சதக்காவுடைய அனைத்தும் ஜக்காத்துக்கு பொருந்தும். இப்போ ஃபர்லு தொழுகைக்கு உள்ள சுன்னத் தொழுகைக்கு உள்ள எல்லா சட்டம் ஃபர்லுக்கும் பொருந்தும்ல. தொழுகை ஃபர்லு சுன்னத்துங்கிற வித்தியாசம் தானே இது. ஜக்காத்து என்றால் கட்டாய கடமை, சதக்கான்னு சொன்னால் கட்டாயம் இல்லாமல் செய்யக்கூடிய தர்மம், ரெண்டுக்கும் ஒரே கண்டிஷன் தான். இது கடமை, அது கடமை இல்லை அப்படிங்கிற அடிப்படை வித்தியாசம். அதே மாதிரி தான் சுன்னத்தான தொழுகைக்கு இவ்வளோ அவசியம்னா ஃபர்லான தொழுகைக்கும் இவ்வளோ அவசியம்தான். அது ஒரே சட்டங்களில் வருது. அந்த மாதிரி தான் சதக்கான்னு சொல்லக்கூடியது எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ஜக்காத்துலையும் சேரும். சதக்காங்கிற வார்த்தை ஜக்காத்தை உள்ளடக்கிய வார்த்தை தான். அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ எல்லாருக்குமே கொடுக்கலாம்னு தான் சொல்லணும், ஆனால் இல்லைங்கிறாங்க. அதே மாதிரி வந்து அந்த அபூபக்கர் சம்பவம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த அவருடைய மகள் மீது அவதூறு ஆயிஷா நாய் அவதூறு சொன்னார். மிஸ்தாக்குங்கிற ஒரு ஆள், பல பேர் அவதூறு சொன்னாங்க. அவர் ஒரு ஆள், அவர் வந்து அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தார், உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது நிறுத்திட்டாங்க உதவியை, இனிமேல் உனக்கு செய்ய மாட்டேன்னு. அல்லாஹ் என்ன செய்கிறான்னா கண்டிக்கிறான். சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் சத்தியம் பண்ணாதீங்க, உறவினருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கட்டளையிட்டாங்களே. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அவங்க ஊத்து உளில் குர்பா, உறவினருக்கு கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செஞ்சிடாதீங்க, ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சத்திரம் செய்யாதீங்கன்னு எல்லாம் 24, 22 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 30வது சூறாவில் 38வது வசனத்திலையும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். உறவினர்களுக்கு கொடுக்கறது ஹக்கு, கடமைங்கிறான். வாத்திதல் குர்பா ஹக்கஹு, ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு வசனத்தில் அது இருக்குது. உறவினர்களுக்கு அவங்களுடைய ஹக்கை கொடுத்துருங்க, அவங்களுக்கு உரிமையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருக்குது. அப்போ இதெல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள். அதாவது உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும், தாய் தந்தையருக்கு கொடுக்க வேண்டும் என்றும், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லக்கூடிய வசனங்கள் இவைகள் எல்லாம். அப்போ இந்த வசனங்களுக்கு மாற்றமாக என்ன செய்கிறாங்கன்னா, உறவினருக்கு கொடுக்காதுன்னா எதை வச்சு சொல்கிறீங்க? ஏன் உறவினருக்கு கொடுக்கக்கூடாது? உறவினருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் ஹதீஸில் எக்கச்சக்கமாக இருக்குது. எப்படி இருக்குதுன்னுட்டா, இப்னு ஹிப்பானில் ஒரு ஹதீஸ் இருக்குது. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார். யார் ரசூலுல்லாஹ், இந்தி தீனாரும், என்னிடத்தில் ஒரே ஒரு தீனார் இருக்கிறது. அதாவது ஒரு தீனார் தான் அவர்கிட்ட இருக்கலை, ஒரு தீனார் இருந்தால் என்ன செய்யணும் அந்த அர்த்தத்தில் கேட்குறாரு. என்ன அப்புறம் இன்னொரு தீனார் இருக்குன்னு சொல்லுவார். அதுக்காக சொல்கிறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தி தீனாரும், என்னிடத்தில் ஒரு தீனார் இருக்குன்னு வச்சுக்கிறேங்க, அப்படி அர்த்தம் செய்யணும். இப்போ அசனோபிஹி, அதை நான் என்ன செய்ய? ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாரு, என்கிட்ட ஒரே ஒரு தங்க காசு இருக்குது, அதை நான் என்ன செய்யன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அன்ஃபிகுஹா நஃப்ஸிக, உனக்கு செலவழிச்சிக்க, ஒரு தீனார் தானே இருக்குது, உன் செலவுக்கு வச்சுக்க அப்படின்றாங்க. அப்புறம் மறுபடியும் என்ன செய்கிறாருன்னா, இந்தி ஆகிற இன்னொரு தீனார் இருக்குங்கிறார்.
அப்போ நிறைய வச்சுக்கிட்டு தான் கேட்குறாரு, ஒன்று ஒன்றுக்கா விளக்கம் கேட்குறாரு. இப்போ இந்தி ஆகரு இன்னொரு தீனார் இருக்குது, இப்போ அசனோபி அதை நான் என்ன செய்கிறது? அப்போ அன்ஃபிக்கும் அல அகலிக்க, உன் குடும்பத்துக்கு நீ செலவு செஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் மறுபடியும் என்ன செய்கிறாருன்னா இந்தி ஆகரும் இன்னொன்று இருக்குது, இன்னொரு தீனார் இருக்குங்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அன்ஃபிக்கும் அல வலதிக்கு, உன் பிள்ளைகளுக்கு செலவழிக்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னா இந்தி ஆகரும் இன்னொன்று இருக்குது, நான் என்ன செய்ய அப்படின்றவுடனே அன்ஃபிக்கும் அல ஹாதிமிக்க, உன்னுடைய ஊழியர்கள் வேலைக்காரங்களாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு செலவு செஞ்சுக்கப்பாங்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் கேட்குற இந்தியாக இருக்கிறார். இவர் விட மாட்டார்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா அது உனக்கே தெரியும், இனிமேல் நீனா பார்த்து செஞ்சுக்க அப்படின்ற சொல்லி அதை முடிச்சிடுறாங்க டாப்பிக்கை. அப்போ இந்த ஹதீஸ் வந்து இப்னு ஹிப்பானில் இருக்கிறது, அகமதில் இருக்குது, அபுதாவில் இருக்குது, நசையில் இருக்குது, ஹாக்கிமில் இருக்குது, பைஹக்கில் இருக்குது. அப்போ ஒரு மனிதனுக்கு இருக்கிற செலவினங்களை வந்து உறவினருக்கு செலவு செய்வது, பிள்ளைகளுக்கு செலவு செய்வது எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய இதில் வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதை இதிலேருந்து விளைவிக்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு ஆள் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் தன்னுடைய ஒரு அடிமை பெண்ணை வந்து விடுதலை செஞ்சிட்டார் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். யார்? மைமுனா. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மைமுனா இருக்கிறாங்க. மைமுனாவுக்கு ஒரு அடிமை பெண் இருக்கிறாங்க. மைமுனாங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவங்களுக்கு ஒரு அடிமை பெண் இருக்கிறாங்க. அடிமை பெண் என்ன செய்கிறாங்கன்னா, நீ சுதந்திரமாக இருந்துக்க. அடிமை பெண்ணா ஒரு சொத்துன்னு விளைவிக்கிறணும். அடிமைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒரு ஆடு மாடு ஒட்டகத்துக்கு மதிப்பில் அதோட மதிப்பு கூட உள்ள ஒரு சொத்து தான் எது? அடிமை. அன்றைய காலத்தில் அப்போ என்கிட்ட ஒரு அடிமை இருக்கிறாங்கன்னா பல லட்சம் இருக்குன்னு அர்த்தம். அடிமை இருக்கிறாங்கன்னு அர்த்தம் என்னென்னா அது பல லட்சம் இருக்குங்கிற அதுக்கு கருத்து. அப்போ என்னிடத்தில் ஒரு அடிமை இருந்தார்கள், அதை நான் வந்து விடுதலை செஞ்சுட்டேன். அப்போ இதை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பற்றி சொன்ன உடனே என்ன செய்கிறாங்கன்னா, நீ விடுதலை செய்யாமல் லவ் ஆழ்த்தையத்தக அகுவாலிக்க, உன்னுடைய சித்தப்பன்மார்களுக்கு நீ வந்து அதை கொடுத்துருப்பாயானால் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க போல இருக்குது. காண எல்லாமே அஜரிக்க, உனக்கு இதோட நல்ல கூலி கிடைச்சிருக்குமே. விடுதலை செய்ததை விட அவங்க உன்னுடைய சொந்தக்காரன் கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த அடிமையை வச்சு நீ விற்று எதாவது பிழைச்சிக்கிறங்க, நீங்கள் பயன்படுத்திக்கிறங்க, நீ கொடுத்துருப்பாயானால் அது உனக்கு சிறந்ததாக இருக்கும்னு ரசூலுல்லாஹ் வந்து தன்னுடைய மனைவிக்கு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்கங்கிற ஒரு செய்தி முஸ்லீமில் இருக்குது. ஒரு அடிமை விடுதலை செய்தல் ரொம்ப மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் இதை கவனிக்கிறாங்க. இவங்க மைமூனாவுடைய குடும்பத்தார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களே சிரமப்படும் போது இவங்க எவ்வளோ பெரிய லட்சத்துக்கு தர்மம் செய்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்தா அந்த அடிமை விற்று அதனுடைய வருமானத்தை அந்த குடும்பத்தார் பயன்படுத்துவாங்களே. அப்போ உறவினருக்கு கொடுக்குறது சிறந்ததுங்கிறாங்க. அப்போ உறவினர் கொடுத்தல் என்பதில் வந்து எல்லா வகையான செலவுகளும் அடங்குகிறது. இது முஸ்லீமில் வருகிறது. அதே மாதிரி வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு ஹதீஸ் தான் இது. புகாரில் 1422வது ஹதீஸு. ஒரு மனிதர் என்ன செய்கிறான்னு கேட்டால் மானுங்கிற பேரில் உள்ள ஒரு சஹாபி வந்து அவருடைய தகப்பனார் என்ன செய்கிறாருன்னா ஒரு தர்மத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடுவார். சதக்கா போடணுன்னு ஒரு ஆளுக்கு பக்கத்தில் வச்சுட்டு வந்துடுவார். அவர் எடுக்க வந்து ஒரு மகம்பை எடுத்துகிட்டு வந்துடுவார். இந்த ஹதீஸை முன்னாடி சொல்லியிருக்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்வார், நான் ஒரு சதக்கா பொருளை ஒரு ஆளுக்கு வச்சுட்டு வந்தேன், அதை வந்து அவர் பார்க்க வந்து என் மகன் எடுத்துகிட்டு வந்துட்டார் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பஞ்சாயத்து வரும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, நீ ஒரு ஆளுக்குன்னு வச்சுட்டீல, உன் கடை முடிஞ்சு ஓடிக்கிட்டே நீ எடுத்துக்கிட்டீங்களா, உனக்கு தான் சொந்தம்ங்கிறாங்க. அப்போ தகப்பன் வைத்த ஒரு பொருளை மகன் எடுத்துக்கொள்கிறார். தகப்பன் எப்படி, தகப்பன் ஜக்காத்து எப்படி மகனுக்குன்ற சொல்ல கேட்கல. இவங்க பருவடைஞ்சவராக இருக்கார், சுயமாக சம்பாதிக்கிறவராக இருப்பார், இவருக்கு தேவைன்னு பட்டிருக்குது. அப்போ இது மகனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா கண்டித்து சொல்ல வேண்டிய இடம் இதுதான். அட என்னவா இருக்கட்டுப்பா, நீ மகன் எப்படிப்பா எடுப்ப அப்படி கேட்கணும்ல. உன் தகப்பனார் ஒரு ஆளுக்கு தமம் வச்சுட்டாரு, வேறு யாருக்கான்னு கொடுத்தா பரவாயில்லை, நீ பெத்த மகனாக இருக்கிற, உன் தகப்பனார் தான் வச்சாருன்னு உனக்கு தெரிகிறது. அப்படி இருக்கும்போது நீ போய் அந்த ஜக்காத்தை எடுத்துகிட்டு வந்து எனக்கு சொந்தம் கொண்டாடினீங்கன்னா என்ன நியாயம்ன்ற சொல்ல கேட்கணும்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லலை, அப்படி சொல்லவே இல்லை. லக்க அகத்த யாமான், மாணவர்களே நீங்கள் எடுத்துக்கொண்டது உங்களுக்கு சொந்தம். வாப்பாவுடைய ஜக்காத்தை நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு சொந்தம்ங்கிறாங்க. அப்போ தகப்பனாருடைய ஜக்காத்தை மகன் எடுக்கிறார். எடுத்தால் என்ன செய்கிறாங்க, அது தவறான ஒரு விஷயமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருப்பாங்கல்ல. அப்போ இந்த மகன் யாராக இருப்பார்னு கேட்டால் அவருடைய பொறுப்பில் இல்லாத விவரம் அடைஞ்ச பெரிய ஆளாக இருப்பார். இவர் கவனிக்க கடமைப்படாத வயசில் இருப்பார். அப்போ தான் எடுக்குவார். அதனால் வாதமெல்லாம் பண்ணுறாருல, வந்து எனக்கு தான் சொந்தம்னு கேட்குறாருல, கொஞ்சம் வயசு அடைஞ்சவராக தான் இருப்பார். அப்போ அவரை கவனிக்க ஒரு கடமை கிடையாது. அந்த மாதிரி பையன்களாக இருந்தால் தகப்பனுடைய ஜக்காத்தை மகன் எடுக்கிறார், பச்சையாக எடுக்கிறாரு, நல்லா தெரியுது. அப்புறம் நீ கொடுத்துட்டீங்களா, உன் கடமை முடிஞ்சு போச்சு, மகன் தான் எடுத்துகிட்டு போகிறாங்கிறாங்க. அப்போ இது புகாரில் 1422 இருக்குது. அப்போ ஜக்காத் என்பது உறவினருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தப்பான விஷயம். அப்படி பரப்பி வச்சுட்டாங்க. ஆளவாக மக்கள்கிட்ட பதிஞ்சிருச்சு. உறவினருக்கு கொடுக்குறது தான் முன்னுரிமை. ஃபஸ்ட் என்ன செய்யணும், உறவினருக்கு தான் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து அபு தல்ஹான்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க நல்ல வசதியான ஒரு ஆள், அன்சாரி, அவர் மதீனாவாசி. அவர் மதீனாவாசிகளில் ரொம்ப அதிகமான பேரிச்சம் தோட்டங்கள் துறவுகள்லாம் அதிகமாக உள்ள ஒரு செல்வந்தர் சஹாபி. யார் அவர்? அபு தல்ஹா என்பவர். அவருக்கு வந்து பைருஹாங்கிற பேரில் ஒரு தோட்டம் இருந்தது.
நிறைய தோட்டங்களும் பேர் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். இப்போ கூட வைக்கிறாங்களே இல்லையா, ஒவ்வொரு தோட்டத்துக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அவருடைய தோட்டத்துக்கு பைருஹாங்கிற பேரில் ஒரு பேரிச்சம் தோப்பு வச்சுருக்கிறார். அது ரொம்ப அவருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு இது. அந்த இடத்துக்கு வந்து போய் பார்ப்பார், ரசிப்பார், அங்கே இருந்துட்டு வருவார். அது ரொம்ப பிடித்த ஒரு சொத்தாக இருந்தது. அது எங்கே இருந்துச்சுன்னா காணத்து முஸ்தக்பிலத்தல் மஸ்ஜிது, மஸ்ஜித் நபவிக்கு நேர் எதிரில் இருக்குது. எவ்வளோ பெரிய மதிப்புன்னு பாருங்கள். மஸ்ஜித் நபவிக்கு எதிர்த்தாப்புல ஒரு சொத்து இருந்தால் அதனுடைய மதிப்பு என்ன? அப்போ அந்த ரசூல்லாவை அங்கே போய் என்ன செய்வாங்கன்னா, அங்கே சுவையான ஊருட்டுலாம் இருக்குமா, அங்கே போய் ரசூல்லா தண்ணி முடிச்சுட்டு வருவாங்க. அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு விருப்பமான ஒரு சொத்து அந்த சொத்து. அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா, அதில் அப்படி அந்த ஹதீஸில் அப்படி வருது, உக்கான எது குலுகா எஷ்ரபு மின் மாயின் ஃபிஹா தையிமன். ரசூல்லா அந்த தோட்டத்துக்கு நுழைவார்கள், நுழைந்து அதில் உள்ள சுவையான தண்ணீரை அருந்துவது வழக்கம். நல்ல தண்ணி வேணும்னா ரெண்டு அங்கே போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு மதிப்பு முக்கிய ஒரு தோட்டம் வச்சுருக்கிறார். அப்போ ஒரு வசனம் இறங்குறது. என்ன வசனம்னா 3வது சூறாவில் 92வது வசனம். அது என்ன சொல்லுதுன்றால், லந்த நாளுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிக்கும் மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பக்கூடியதை செலவு செய்கிற வரைக்கும் நீங்கள் நன்மை செய்தவர்கள் ஆக மாட்டீங்க. நீ விரும்புகிறதை செலவு செய்யணும். செலவு செய்கிறது விரும்பாத மட்டும் செலவு செய்யக்கூடாது. ரொம்ப விருப்பமான ஒன்றை நீ கொடுத்துடணும். விருப்பமான கொடுக்காம செலவழிப்பாங்க. கொடுக்கறது எல்லாமே அவனுக்கு வேண்டாத தான் இருக்கும். எது வேணாமோ இதை நமக்கு யூஸ் ஆகாதுன்னா என்ன செய்கிறது, அடுத்தால கொடுக்குறது. அப்படி கொடுக்கலாம், யூஸ் ஆகிறதையும் கொடுக்கலாம். அதே நேரத்தில் யூஸ் பண்ணாத நீ கொடுக்கணும். நீ விரும்பக்கூடியதிலிருந்து கொஞ்சமாச்சும் செலவு செய்யணும். விரும்பக்கூடியதிலிருந்தும் கொஞ்சம் செலவு செய்யாமல் விரும்பாத மட்டுமே செலவழிச்சிருந்தீங்கன்னு வைங்க. விரும்பாதுன்னா வேண்டாது, பயன்படுத்தியது மட்டும்தான் செலவழிப்பார். நமக்கு வேணாட்டு நீங்கள் வச்சுக்கிறங்க. என் வேணுங்கிறதுல ஒன்று கொடுவேன், வேணாங்கிறது 10 கொடுத்தீங்கன்னா வேணும்னு விரும்புறதுல ஒன்று கொடுத்தா தானே பண்ணி அல்லாவுக்கு செஞ்சேன்னு வரேன். உனக்கே வேணான்றது தெருவில் தூக்கி போடுறதுக்கு போல கொடுத்துருக்கான்னு அர்த்தமாகும். நீ கொடுத்தது ஆகாது. அப்படி தான் சொல்கிறான். லந்த நாளுல் பிர்ர, நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள் ஹத்தா துன்ஃபிக்கும் மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புவற்றில் சிலதைன்னு தான் சொல்கிறான். விரும்பினதெல்லாம் கொடுங்க அர்த்தம் கிடையாது. நீங்கள் விரும்பியதில் சிலதையாவது தர்மம் செய்யும் வரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் வருது. அப்போ அபூத்தல்ஹா என்ன செய்கிறாருன்னா, உடனே ரசூலாட்ட வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி ஒரு வசனம் வந்து விட்டது. இப்போ அஹப் அம்பாலி இலைய பைருஹா, எனக்கு ரொம்ப விருப்பமான சொத்து என்பது பைருஹா தான். பைருஹாங்கிற இந்த தோட்டம் தான் எனக்கு ரொம்ப விருப்பமானது. அதனால் ஒன்னஹா சதக்கத்தும் இல்லா, இது அல்லாவுக்காக நான் சதக்காவை தந்து விட்டேன். இந்த தோட்டத்தை நினைஞ்சிடறேன் அல்லாவுக்காக தந்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, விற்று மக்களுக்கு பயன்படுத்திக்கிறங்க, அதனுடைய பயனை பயன்படுத்திக்கிறங்க, நீங்கள் பைத்துல் மாலில் சேர்த்துக்கிறங்கிறார். அன்னஹா சதக்கத்தும் இல்லான்னு ரசூலாட்ட ஒப்படைக்கிறார். அர்ஜு பிர்ரஹா ஒ துஹ்ரஹா இந்தல்லா, இதனுடைய நன்மையும் இதனுடைய சேமிப்பையும் அல்லாவிடத்தில் நான் என்ன செய்கிறேன், எதிர்பார்க்குறேன். இப்போ லஹா யார சொல்லலாம் ஹைஸ் வராக்கல்லா, இந்த சொத்தை வந்து அல்லாவுடைய தூதரை நீங்கள் விரும்புகிறபடி பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த சொத்தை நான் உங்கள்கிட்ட தந்துடுறேன், நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி பயன்படுத்திக்கிறங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கிறாங்கன்னு அதை கேட்டுட்டு இந்த சொத்துடைய மதிப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது. ஏன்னா எத்தாப்புலான இருக்குது, பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சொத்து மதிப்பு மிக்க சொத்துன்னு தெரிகிறது. அப்போ ரசூல் சொல்கிறாங்க, பஹ் அப்படி செய்யாத, பஹண்ட வேணாங்கிறதுக்கு சொல்லுவாங்க. தாக்க மாலூன் ராபிஹுன், இது லாபம் தரக்கூடிய சொத்தாக இருக்கப்பா, ரொம்ப ஒரு மதிப்பு முக்கிய சொத்தாக அதை போய் கொடுக்குறிய அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இவர் இதை கொடுக்குறாரு, அதை கொடுக்கவே மாட்டாங்க யாருமே. அவ்வளோ மதிப்பு மிக்க ஒரு சொத்து, அதை நீ கொடுத்தோன்னு என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹ் 2 தடவை சொல்கிறாங்க. தாக்க மாலூன் ராபிஹுன், இது நல்ல பயன் லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் சொத்தாக இருக்கிறதுன்னு 2 தடவை சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னா, இருந்தாலும் நீ சொல்லிட்ட, அதனால ஓ இன்னி ஆரா அந்த தஜாலஹா ஃபில் அக்ரபீன், இதை வந்து உன்னுடைய சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு நீ பிரித்து கொடுத்துரு. அதை தான் நான் விரும்புகிறேன். என்கிட்ட தந்து நான் ஒரு பொது பணிக்கு செலவு செய்வதை விட நீ தர்மம் செய்ய நினச்சின்னு சொன்னால் முதல் உரிமை யாருக்கு கொடு, உன்னுடைய உறவினருக்கு கொடு. அந்த தஜாலஹா ஃபில் அக்ரபீன், உன்னுடைய உறவினருக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று நான் உனக்கு அறிவுரை சொல்கிறேன்றான்னா, அபூ தல்ஹா சொல்வார், அஃபாலு யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை நான் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு, இப்போ கசமஹா அபூ தல்ஹா ஃபி அகாரிபிஹி ஓ பனி அம்மிஹி, அவருடைய சித்தப்பா மக்களுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் அதை அறிஞ்சார் பங்கு வச்சு கொடுத்தாரு, பிரித்து கொடுத்தாரு என்று இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் 1461வது ஹதீஸில் இருக்கிறது. அடுத்து வந்து யாருக்கு பிரித்து கொடுத்தாருங்கிறது அதில் சேர்த்து எதில் வருதுன்னு கேட்டால், ஹஸ்ஸான் இப்னு சாபித் முஸ்லீமில் வரும்பொழுது அவர் யாருக்கெல்லாம் பிரித்து கொடுத்தாருன்னு சொன்னால், அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் கவிஞர் இருந்தார்ல அவருக்கும், உபய் இப்னு காப், இவங்க 2 பேரும் சொந்தக்காரங்க, உபய் இப்னு காபுக்கும் பங்கு வச்சு கொடுத்தாரு என்று முஸ்லீமில் கொஞ்சம் விவரமாக வருகிறது. இப்போ நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டால், அவர் சதக்கான்னு தானே சொல்கிறாரு. சதக்கா வந்து சொல்லிட்ட பிறகு சதக்காவாயிடுச்சுல, சதக்காவாயிடுச்சு. சதக்காவான பிறகு அதை உறவினர் கொடுங்க ரசூலுல்லாஹ் சதக்காவை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களா? அவரே சதக்கான்னு சொல்கிறாரு. இது அல்லாஹ்வுக்காக சதக்காவை செஞ்சுட்டேன்ட்டார்.
சதக்காவை அம்மாடி உறவினர் கொடுத்துடக்கூடாது, வேற எங்கேயா கொடுன்னு சொல்லியிருக்கானே, அப்போ என்கிட்ட தந்துட்டு போயிரு அப்படிலாம் சொல்லியிருக்கானே. அவர் சதக்கா என்று சொன்ன பிறகும் கூட சதக்கா தான்ப்பா, சதக்கா உறவினர் கொடு, உறவினர் கொடுக்குறத நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் நினைச்சா சொந்தக்காரங்க பிரித்து கொடுத்தாருன்னு வருது, உறவினருக்கு தான் கொடுத்துருக்காரு. அப்போ சதக்காவை உறவினர் கொடுத்தாருன்னு தெளிவாக இருக்கும் பொழுது உறவினர் கொடுக்காதுன்னு எப்படி சொல்லுவாங்க? யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்னென்னு கேட்டால், இது இப்னு மசூதுடைய மனைவி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது புகாரில் 1462வது ஹதீஸில் இருக்கிறது. இது என்ன சம்பவம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெருநாளில் உரை நிகழ்த்துறாங்க. பெருநாள் உரை பெண்கள் பகுதிக்கு கேட்கலை, மைக்கெல்லாம் இல்லையில, ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தான் பேச முடியும். பெண்கள் அதிகமாக கூட்டம் ஜாஸ்தியான பிறகு தூரத்தில் பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கேட்கலைங்கிறது நம்ம இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது மக்களோட ரியாக்ஷனை வச்சு என்ன செஞ்சிடலாம், உன்னிப்பாக கவனிச்சாங்கன்னா கேட்குதுன்னு அர்த்தம், அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம பேச்சு விளங்கலன்னு அர்த்தம். அப்போ ரசூல் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க அங்கே கேட்கலன்னு சொல்லிட்டு. அப்போ பயான்லாம் முடிச்சுட்டு இறங்கி மறுபடியும் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே போகிறாங்க, பெண்கள் இருக்கிற பகுதிக்கு தேடி போய் அங்கே போய் என்ன செய்கிறாங்கன்னா தர்மம் செய்வதை பற்றி விளக்கி வலியுறுத்தி ஒரு பயான் பண்ணுறாங்க. தர்மம் செய்யணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பயான் பண்ணுறாங்க. பயான் பண்ணி முடிச்சோன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா கணவர்கிட்ட வர்றாங்க. கணவர்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னா இந்த சொத்தை என்ன செய்யலான்ட்டு கேட்டு வர சொல்கிறாங்க. ஒரு ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், அவங்களே ரசூல்லாட்ட வர்றாங்க. இந்த பயான் முடிஞ்ச உடனே நேராக என்ன செய்கிறாங்க, ரசூல்லாவோட வீட்டுக்கு வர்றாங்க. வந்தாங்கன்னு சொன்னால் பிலால் தான் நிற்கிறார். பிலால்கிட்ட சொல்லி, ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது, என் பேரை சொல்லிடாதீங்க, நீங்கள் கேள்வியை மட்டும் கேட்டு பதிலை கொண்டாந்து சொல்லுங்கள். ரசூல்லாட்ட நான் தெரிய வேணாங்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, நான் தான் வந்திருக்கேன்னு தெரிய வேணாம், நான் ஒரு கேள்வி கேட்க தான் வந்திருக்கிறேன், நீங்களே ரசூல்லாட்ட போய் என்ன செய்யுங்க, ஒரு கேள்வியை கேட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜெயினபுட்டு சொல்லிடாதீங்க அப்படின்றாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா ஒரு உள்ள போய் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்ல வேணும்னா பேரை சொல்லிப்படுறாரு. அவர் யாருன்னு கேட்டவுடனே ஜெயினபுன்னு சொல்லிடுறாரு. ரசூல்லா கேட்கும் வரைக்க முடியுமா? இவங்க சொல்ல கேட்குறா, ரசூல்லா சொல்ல கேட்குறதா? யார் ஜெயினபுன்றாங்க? எந்த ஜெயின்? ஐயோ ஜெயானிபின்னு ரசூல்லா கேட்பாங்க. எந்த ஜெயினபு நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ இம்ராத் இப்னு மசூதுடைய மனைவி ஜெயினபு வந்திருக்கிறாங்க அப்படின்னோடனே அப்போ என்ன செய்கிறாங்கன்னு அவங்க கேட்குறாங்க, இன்னக்கு அமர்த்தல் எவும்பி சதக்கா, எனக்கு சதக்கா கொடுக்கும்படி நீங்கள் பயான் பண்ணீங்க, ஏவனீர்கள். காண இந்திய ஹொடியுன்லி, எனக்கு ஒரு நகை ஒன்று இருக்கிறது. ஃபாரத்து அத்த சத்த கபி, அந்த நகைவே தர்மமாக செய்ய நான் விரும்புகிறேன். விரும்புனா ஃபஸாம இப்னு மசூத், என் கணவர் கருதுகிறார், இப்னு மசூத் கருதுகிறார், அன்னஹு வலதுஹு அஹக்கும் அந்த சத்தக் பி அலைஹிம், நானும் என் பிள்ளைகளும் தான் இதுக்கு அதிக தகுதி உள்ள, எனக்கு கொடுன்னு கேட்குறாரு. இப்னு மசூத் புருஷன் என்ன செய்கிறாரு, இவங்க தர்மம் செய்ய போகிறேங்கிறாங்க. அப்படிலாம் செஞ்சிடாத, நான் ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கேன், கணவர் நீ எனக்கு கொடு, நான் தான் தகுதி உள்ள ஆண்டவர் கேட்குறாரு. என் கணவர் இதை கேட்குறாரு, நான் என்ன செய்வது? அதாவது இவங்க யாருக்கோ தர்மம் செய்ய நினைக்கிறாங்க, கணவர் வீட்டில் போய் சொன்னோன்னு என்ன செய்கிறாரு, மறுக்கிறார். இதுக்கு என்ன ரிப்ளைன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் என்ன செஞ்சாங்கன்னா, சதக்கா இப்னு மசூத் சரியாக தான் சொல்லியிருக்கிறார், நீ தர்மம் செய்வதற்கு ரொம்ப தகுதியான ஒரு கணவர் தான். ஏன்னா உங்கள் மனைவி கொஞ்சம் வசதியாக இருக்கிறாங்க, கணவர் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறார். அப்போ தர்மம் செய்யன்னு முடிவு எடுத்தாச்சு. தர்மம் தானே செய்கிறேன், அந்த கணவருக்கு கொடுத்தா அவர் தான் இவங்களுக்கு செலவே பண்ணுவார். இந்த கணவர் வாங்கிட்டா என்ன செய்வார், மனைவி பிள்ளைகள் தான் கவனிப்பார். அப்படி இருந்தும் கூட அப்படி தானே பதில் சொல்லணும். இந்த உறவினர் கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் கொடுத்துட்டு நீங்களும் திம்பியலான்னு கேட்கணுமா இல்லையா? அப்படி கேட்குறத எப்படி கேட்டிருக்கணும், நீங்கள் கணவர்கிட்ட கொடுப்பீங்க, அவங்க கணவர் தரதை வாங்கி வர சாப்பிடுவீங்க, இதான் அப்படின்னு கேட்டிருக்கணும்ல. அப்படி ரசூல்லா கேட்கவே இல்லை. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஜவுஜிக்கி வலதுக்கி, உன்னுடைய பிள்ளையும் உன்னுடைய கணவரும் தான் அஹக்கும் அந்த சத்தக்தி பிஹி அலைஹிம், நீ தர்மம் செய்வதற்கு அதிக தகுதியானவர்கள், உன்கிட்ட வசதி இருந்துச்சுன்னு சொன்னால் நீ கணவனுக்கு கொடுப்பதுதான் சிறப்பு என்று சொன்னாங்கன்னு வருகிறது. இதே விஷயத்தில் இன்னொரு இதே சம்பவம் தான், வெவ்வேறு அறிவிப்பாளர்களுடைய வேற ஒரு வார்த்தைகள் வருகிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல்லாட்ட கேட்குறாங்க, யுஜுசி அன்னி அன் உன்ஃபிக அலைக்கே ஒல ஐத்தாமின் ஃபி ஹுஜ்ரிமின சதக்கா. இப்னு மசூத் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீ போய் கேட்டுட்டு வர ரசூல்லாட்ட, கணவருக்கும் பிள்ளைக்கும் நான் செலவு செய்யலாமான்னு கேட்டுட்டு சொல்லி அனுப்புகிறார். அப்போ கேட்டோன்னே அப்போ போய் கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா பதில் சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாம் லஹா அஜுரானி, அவளுக்கு ரெண்டு கூலி இருக்கிறது. அந்த பெண்ணுக்கு என்ன இருக்குது, 2 கூலி இருக்கிறது. அஜுருல் கராபத்தி அஜுரு சதக்கத்தி, உறவை அனுசரித்ததற்கு ஒரு கூலி, சதக்கா கொடுத்ததற்கு ஒரு கூலி. சதக்கா கொடுக்கலான்னு வருது பாருங்க. இவங்க கணவருக்கு மனைவி கொடுக்குறாங்க, மனைவி கொடுத்தால் அதை உறவை அனுசரித்த கூலி கிடைக்கும் மட்டும் சொல்லியிருக்கலாம்ல.
உறவை அனுசரித்த அஜுருல் கராபத்தும் கிடைக்கும், அஜுரு சதக்கத்தி சதக்காவுடைய கூலியும் கிடைக்கும். அப்போ உறவினருக்கு மனைவி கணவனுக்கு கொடுக்குறாங்க, அதை சதக்காங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ சதக்காவை மனைவி கணவனுக்கு கொடுக்கலாம்னு ஹதீஸ் சொல்லும் பொழுது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மனைவி கணவனுக்கு கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் ஒரு சட்டம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்குது, ஆதாரத்தோடு சொல்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி வந்து உம்மு சலமா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவங்க ஏற்கனவே அபூ சலமா என்பவரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அவர் இறந்து போயிடுவார். இறந்து போனோன்னு என்ன செய்வாங்கன்னா ரசூலுல்லாஹ் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. அந்த அபூ சலமா வழியாக இவங்களுக்கு புள்ள இருக்கிறது. உம்மு சலமாவுக்கு என்ன இருக்கிறது, அபூ சலமாங்கிற கணவர் மூலமாக அந்த அபூ சலமாண்டால சலமாண்டு ஒரு புள்ள இருக்கிறனால அந்த பேரை உம்மு சலமானா சலமாவின் தாய், அபூ சலமானா சலமாவின் தகப்பன். இவங்களுக்கு சலமான்னு ஒரு புள்ள இருக்கிறது. வேறு கொஞ்சம் பிள்ளைகளும் இருக்கும், நிறைய இருக்குன்னு அதில் வருது, நிறைய பிள்ளைகள்னு வருது. இப்போ சலமாண்டு ஒரு பிள்ளை இருந்த மாதிரி இன்னும் சில பிள்ளைகள் இருக்கிறது. எல்லாருமே அபூ சலமாவுக்கு பிறந்தவங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணோன்னு பிள்ளைகள் வரட்டியை விட்டுற முடியும்? அந்த பிள்ளைகள் யாரோட தான் இருக்கிறாங்க, தாயோடு தான் இருக்கிறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா இவன் உம்மு சலமா கேட்குறாங்க, அலி அஜுருன் எனக்கு கூலி கிடைக்குமா, அன் உன்ஃபிகலா பனி அபி சலமா, அபூ சலமாவுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு நான் செலவு செய்தால் அது எனக்கு கூலி கிடைக்குமா, இன்னமாகும் பனிய அவங்க நான் பெற்ற பிள்ளைகளாம் இருக்கிறாங்க, கூலி கிடைக்குமா, தாயே மகனுக்கு கொடுத்தா. எதனால் கேட்குறாங்கன்னா இப்போ வேறு தகப்பன் வேறையாக இருந்தாலும் நான் தானே தாய், எனக்கு பிறந்த பிள்ளை தானே, என் பிள்ளைக்கு நானே தர்மம் செய்து கொண்டால் அது கூலி கிடைக்குமான்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா அன்ஃபிக்கு அலைஹும், நீ செலவழிச்சு கூலி கிடைக்குங்கிற டாபிக் தான் சொல்கிற பாயிண்ட். செலவழிச்சுக்கே பிரச்சனை இல்லை. அன்ஃபிக்கு அலைஹும் அவங்களுக்கு செலவழித்துக்கொள், ஃபலக்கி அஜுர்மா அன்ஃபக்தி அலைஹும் அவங்களுக்கு செலவழித்த கூலி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் 1467வது ஹதீஸில் வருகிறது. அப்போ வந்து ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு செலவு செய்கிறாங்க, திக்கற்ற தாய், அவங்களே கணவன் இல்லாத ஒரு தாய், பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லையில அந்த மாதிரி ஒரு தாயாக இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு செலவு செய்கிறாங்கன்னா எதில் செலவு செய்வாங்க, ரசூலுல்லாஹ் கொடுக்குற காசுலேருந்து தான் செலவு செய்வாங்க. அவங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது, ரசூலுல்லாஹ் வந்து மனைவின்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த காசில் மிச்சம் பிடிச்சி என்ன செய்வாங்க, பிள்ளைகளையும் கவனிப்பாங்க. பிள்ளைக்கு நான் செலவு செய்கிறேன்ல, இதெல்லாம் அந்த கடமையோட தீர்ந்துருமா, எனக்கு ஏதாவது கூலி கிடைக்குமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கூலி கிடைக்கும் செலவு செய்யி அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து பெத்த பிள்ளைக்கே செய்யலான்னு வருது. பெத்த பிள்ளைகள் வந்து அந்த ஜக்காத் இவங்க கவனிக்கிற இவங்களோட கெப்பாசிட்டி இல்லை, இவங்களே வாங்கி கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களே ரசூலுல்லாஹ்ட்ட வாங்கிக்கிட்டு இவங்களே மகளுக்கு செலவு செய்கிறாங்க, பிள்ளைகளுக்கு செலவு செய்கிறாங்க, அதுக்கு என்ன இருக்குது கூலி கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னதாக முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அஃதலு தீனாரின் யுன்ஃபிகுஹு ரஜுலு, ஒரு மனிதன் செலவழிக்கிற தீனாரிலே மிகச்சிறந்த தீனார், தீனார்னா தங்க காசு, ஒரு மனிதன் செலவழிக்கிற தங்க காசுகளிலே மிகச்சிறந்த தங்க காசு எதுன்னு கேட்டால் தீனாருன் யுன்ஃபிகுஹு அலா இயாலிஹி, தன் குடும்பத்துக்கு செலவு செய்கிறானே அதுதான் ஃபஸ்ட்டு இடம். நீங்கள் ஒரு 10 தங்க காசு இருக்குது, ஒரு தங்க காசை குடும்பத்துக்கு செலவு செஞ்சிட்டீங்க, வேறு காரியத்துக்கு வேறு தங்க காசு செலவு பண்ணிட்டீங்க. இதில் டாப் எதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, தீனாருன் யுன்ஃபிகுஹு அலா இயாலிஹி, அவனுடைய குடும்பத்திற்கு செலவு செய்கிறானே அந்த தீனார் தான் இருக்கிற செலவழித்த தீனார்லேயே சிறந்தது. அடுத்து ரெண்டாவது என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தீனாருன் யுன்ஃபிகுஹு ரஜுல் அலா தாபத்திஹி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதற்காக வைத்திருக்கிற அந்த குதிரை ஒட்டகம் இருக்குல்ல அதற்கு செலவழிப்பது. ஒரு குதிரையை வச்சு பராமரித்து எப்போ வேணாலும் போருக்கு போகணும்னு போல அதுக்கு செலவழிக்கிறான்ல அந்த தீனார் இரண்டாவது அப்படிங்கிறாங்க. ஓ தீனாருன் யுன்ஃபிகு அலா அஸ்ஹாபிஹி ஃபீ சபீலில்லாஹ், போர் செய்பவர்களுக்காக வந்து அதை அந்த செலவழிக்கிறது, போர் களத்தில் போகிறாங்கல்ல அவங்களுக்காக செலவு செய்கிற இது இருக்குது, அது மூணாவது இடத்துல உள்ளது என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நல்ல போர் வீரர்களுக்கு செலவு செய்கிறது, குதிரைகளுக்காக செலவு செய்கிறது பெரிய முக்கியமான ஒரு விஷயம். அதை விட இது பெற்று குடும்பத்தாருக்கு செலவு செய்கிறது ஃபஸ்ட் இடத்தில் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு முஸ்லீமில் உள்ள ஹதீஸ் இருக்குது. அப்போ உறவினருக்கு செலவு செய்வதை வந்து இவ்வளவு அழகாக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா வலியுறுத்தி சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, முன்பரில் உரை நிகழ்த்திட்டு இருக்கும்போது எதுல் மோத்தி அல் உல்யா, கொடுப்பவனுடைய கை தான் உயர்ந்தது, மேலே உள்ளது உயர்ந்தது, கொடுக்குற கை மேலே இருக்கும், வாங்குகிற கை கீழே இருக்கும். இப்படி வாங்கும்போது கொடுத்தாங்கன்னா இப்படி கீழே இருக்கும்ல. அப்போ எதுல் ஒல்லியா எதுல் மோத்தி அல் உல்யா, கொடுப்பவன் கை தான் மேலே இருக்கும் உயர்ந்திருக்கும் சொல்லிட்டு ஒவ்வொரு விமன் தவுடு, யார் உனக்கு நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொண்டு ஆரம்பி செலவழிக்கிறதுன்னு எங்கேருந்து ஆரம்பிக்கணும், நெருக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அதான் முதல் உங்கள் அம்மாவுக்கு கொடு, அம்மாவுக்கு அந்த சதக்காக தான் சொல்கிறாங்க, அம்மாவுக்கு கொடுங்குறாங்க. அம்மாவுக்கு கொண்டு அம்மாவுடைய சாப்பாடு போக்குவரத்துக்கு செலவழிக்கக்கூடாது, கட்டாயமாக செலவழிக்கிறது போக உங்கள் அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் மகளுக்கு எதாவது கொடுக்கணும்னு நினைப்பாங்க, மகளுக்கு ட்ரெஸ் எடுக்க ஆசைப்படுவோம், கையில் காசு இருக்காது. ஆனால் நீங்கள் அது உங்களுக்கு கடமை கிடையாது, உங்களுக்கு சோறு போடுறது கடமை, அதான் கடமை. அதுக்கு மேற்கொண்டு தேவை உள்ளவங்களும் அம்மா இருப்பாங்க.
அப்போ என்ன ஜக்காத்துன்னு கொடுத்துருப்போங்க. அம்மாவுக்கு ஜக்காத்துன்னு பார்க்கக்கூடாது. அம்மாவுக்கு எந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும்னு கேட்டால் அவங்களுடைய உணவு, இருப்பிடம், உடை தான் கட்டாய கடமை. மருத்துவம், திண்ணை ஏற்பட மருத்துவம். அது இல்லாமல் அவங்களா செயல்படுற ஒரு வட்டம் இருக்கும்ல, அவங்களுக்குன்னு ஒரு வட்டம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு சொந்த பந்தம் இருப்பாங்க, அவங்களுக்கு சில தோழிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க நினைப்பாங்க, பல விஷயங்கள் இருக்கும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் முதல்ல உங்கள் அம்மாவுக்கு கொடு, அங்கே ஆரம்பிங்கிறாங்க. முதல்ல ஸ்டார்டிங் எங்கே பார்க்கணும், அம்மாவுக்கு கொடுக்குற ஒரு கேட்டகரியில் வருமானு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். அப்புறம் அபாக்க, அப்புறம் உன் தந்தையை கொண்டு நீ ஆரம்பி, அப்புறம் உஹ்தக்க, உன் சகோதரியில் அடுத்து ஆரம்பி, அகாக்க, உன்னுடைய சகோதரனில் அப்புறமேல ஆரம்பி, சும்மா அதுனாக்க, அதுக்கப்புறம் அடுத்த நெருக்கமானவன், அடுத்த நெருக்கத்தின் அடிப்படையில் முடிவெடுத்துக்கங்கிறாங்க. அப்போ கை உயர்ந்த கை தான் சிறந்தது என்று சொல்லிவிட்டு ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தந்தை தாயின்னு பேரை குறிப்பிட்டு சொல்லிவிட்டாங்க. கொடுக்கறது என்பது எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க, ஃபஸ்ட்டு தாய், அப்புறமேல் தந்தை, அப்புறம் சகோதரி, அப்புறம் சகோதரன் என்று தர்த்தீபா ரசூல் நினைச்சிட்டாங்கன்னா ஒரு இது சொல்லிட்டாங்க. அதே மாதிரி முஸ்லிமில் இன்னொரு ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், இது அன்பக்கால அகலிகி நபக்கத்தன், குடும்பத்திற்கு ஒருவன் ஒன்றை செலவழிப்பானேயானால் ஒஹோ எஹத்தசிபுகா, மறுமை நன்மையை எதிர்பார்த்து குடும்பத்துக்கு செலவு செய்வானேயானால் காணத்திலோ சதக்கத்தன், அதுவே அவனுக்கு சதக்காவாக ஆகிவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இன்னொரு வயசில் சொல்கிறாங்க, இன்ன சதக்கத்தல் மிஸ்கீனி சதக்கா, ஒரு ஏழைக்கு நீங்கள் கொடுக்குற சதக்கா சதக்கா மட்டும்தான். வலா திர்ரஹமி, உறவினருக்கு கொடுப்பது இசனத்தானி ரெண்டாகும். ரெண்டு என்னன்னு கேட்டால் சதக்கத்துன் வசிலத்துன், தர்மம், உறவை அனுசரித்தல், ரெண்டு வகையில் சேர்ந்துடும். ஏழை கொடுத்தீங்கன்னா சதக்கா மட்டும், உறவினர் கொடுத்தீங்கன்னா உறவை பேணுதலும் சதக்காவும் ஆகிவிடும். ரசூல் நினைச்சாங்க ரெட்டை கூலி கிடைக்குங்கிறாங்க. அப்போ உறவினர் கொடுப்பதில் தான் எனக்கு முக்கியமான ஒரு நன்மைகள் ஜாஸ்தியாக இருக்கிறது. அதனால் உறவுகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற வாதம் எதுக்குமே ஆதாரம் கிடையாது. அவங்க சொல்வதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீ கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறாயேங்கிற அந்த ஒரு விஷயத்தெல்லாம், மனைவியை கவனிக்க கடமைப்பட்டிருக்கோம்ல, கவனிக்க கடமைப்பட்டிருந்தால் மனைவிக்கு அந்த விஷயத்தையும் கொடுக்காதீங்க. சோறுக்கு நீங்கள் சாப்பாடு நீங்கள் போடணும்ல, அதுக்கு போய் என்ன செய்யக்கூடாது, இன்றைக்கி உனக்கு சாப்பாடு உங்களுக்கு தந்திருக்கு, நான் ஜக்காத்து தந்தேன்னு சொல்லாதீங்க. அவங்களுக்கு கொடுக்குற சோறு, அவங்க தங்குற இடம், அவங்களுக்கு தேவையா அது கொடுத்துருங்க. அதே நேரத்தில் மனைவி அவங்க அம்மாவுக்கு தான் கொடுக்க நினைப்பாங்க, மனைவி சகோதரிக்கு தான் கொடுக்க நினைப்பாங்க, கையில் கூட குறைய நகை வாங்கி போடக்கூட ஆசைப்படுவாங்க. அது உங்களுக்கு கட்டாய கடமை கிடையாது, நகை வாங்கி கொடுக்குற கட்டாய கடமை கிடையாது. அவங்க ஆசைப்பட்டு ஏதாவது நகை இருந்தாங்கன்னா ஜக்காத்துன்னு கொடுத்துருப்போங்க. வேறு வகையில் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, அல்ல ஜக்காத்தான் இருக்குன்னா ஜக்காத்திற்கு வச்சுக்க, நகை வாங்கி போட்டுக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கொடுத்துங்க. மனைவிக்கும் பல தேவைகள் இருக்குது. அவர்களை எதை நீங்கள் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறீங்களோ அந்த விஷயத்தை ஜக்காத்தில் எடுக்காதீங்க. கவனிக்க கடமைப்படாத செலவுகள் நிறைய இருக்குது. மனைவிக்கும் நிறைய செலவுகள் இருக்கிறது, பிள்ளைகளுக்கும் அது மாதிரி செலவுகள் இருக்கும், தகப்பனுக்கும் தாய்க்கும் செலவுகள் இருக்கும். அதில் கவனிக்க கடமைப்பட்டதுங்கிறது இந்த பருவ வயசு அடைகிற வரைக்கும் நீங்கள் பிள்ளைகள் விஷயத்துக்கு வரும். தந்தை விஷயத்துக்கு அவருக்கு வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டார்னா உங்களுக்கு கடமையாகும். அப்படிப்பட்டது அந்த என்ன கடமையாகும்னு கேட்டால் அடிப்படை தேவைகள் தான் கடமையாகும். அடிப்படையான தேவைகளுக்கு அப்புறம் உள்ள எதுவும் உங்களுக்கு கடமை கிடையாது. அப்போ இந்த இதை பிரித்து பார்த்து என்ன செய்யலாம்னு கேட்டால், நம்ம யாருக்கு ஒன்றாலும் தர்மம் செய்யலாம், பெற்றோர் கொடுக்கலாம், தாய் கொடுக்கலாம், தந்தையை கொடுக்கலாம், உறவினர் கொடுக்கலாம் என்பது இருக்குது. அதனால் இதில் கவனம் செலுத்தி உறவுகளுக்கு அதிகமாக நேரடியாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன செய்யணும், நம்ம வளர்த்த உறவுகளை பேணக்கூடியது வந்துடும்ல தன்னால். சொந்தக்காரங்களை அனுசரிக்கிறது இப்படி ஒருத்தவங்க இருக்கிறான்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்ல, நீங்கள் வாட்டு தூரம் ஒதுங்கி நின்றுவீங்க, சொந்தக்காரங்களை பற்றியே கவனிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் லட்சமாக கொண்டாந்து கொடுப்பாங்க, ஜக்காத்து கொடுப்பாங்க. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க நமக்கு மனு போடுவான், என் வைத்த வழியாக இருக்குது, மருத்துவத்துக்கு உதவி தாங்கன்னு கேட்பான். விசாரித்து பார்த்தா அவங்க குடும்பம்லாம் பெரிய இடத்துல இருப்பாங்க. ஏன் நீங்கள் அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? உங்கள் உறவினருக்கு நீங்களே கொடுத்தீங்கன்னா அப்படி அவன் வரமாட்டானா இல்லையா? அதனால் உறவினருக்கு கொடுப்பதுக்கு தான் முன்னுரை. தாய் தந்தையிலேருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் ஜக்காத்தை கொடுங்க, எல்லா பணிகளும் கொடுங்க, அதுதான் சரியான விஷயம். அடுத்து இந்த ஜக்கா சம்பந்தமாக இன்னும் கூடுதலான விஷயங்கள்லாம், செல்வந்தருக்கு கொடுக்கலாமா, அந்த ஜக்காத்தை ஜக்காத்து பொருளை நம்ம தந்ததை விற்கலாமா, அப்படி பயன்படுத்தலாமா, நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த விஷயங்கள் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்றைய தினம் உறவினர்களுக்கு ஜக்காத் கொடுக்கலாமா என்ற தலைப்பில் எல்லா உறவினருக்கும் கொடுக்கலாம். பிள்ளைகள் அவங்க தலை எடுக்கிற வரைக்கும் நம்ம சொந்த செலவில் பராமரிக்க வேண்டும், அதுக்கு பிறகு அவங்களுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னோம். அதில் ஒரு சந்தேகம் நேற்று எழுப்புனாங்க. அப்போ மகன் ஒரு பைக் வாங்கி கேட்குறாரு, ஒரு புல்லட் வாங்கி தாங்கன்னு கேட்குறாரு, அந்த ஜக்காத்து காசில் அதை வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. மகனுக்கு கொடுக்கலான்னு வந்துருச்சுல அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்டாங்க. இது என்ன, ஒரு கார் எனக்கு BMW கார் வாங்கி தான்னு கேட்குறாரு மகன். அப்போ மகனுக்கு கொடுக்கலாங்கிறதுனால ஜக்காத்து காசுலேருந்து மகனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துடலாமான்ற ஒரு கேள்விகள் இயற்கையாக வரும். ஆனால் இந்த எல்லாத்துக்கும் கொடுக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு பொதுவான அளவுகள் என்னென்னு கேட்டால் அவங்க ஏழையாக இருக்கணுங்கிறது தான். கொடுக்கலாம்ங்கிறத ஃபஸ்ட்டு அடிப்படை என்னென்னு கேட்டால் அவங்க ஏழைகளாக இருக்கணும்.
ஒரு ஏழைகள்னு நம்ம என்ன செய்வோம்னா இது ஏழைக்கு உரியது, இது செல்வந்தருக்கு உரியது என்று ஒவ்வொரு காலத்தில் ஒரு அளவுகள் வச்சுருப்போம். இந்தந்த அளவில் இருந்தால் இவன்லாம் ஏழை. அந்த காலத்தில் குதிரை ஒட்டகம்லாம் வச்சுருந்தா பணக்காரன்றுவாங்க. இந்த காலத்தில் பைக்கு காரு இதெல்லாம் வந்து செல்வந்தர்களுக்கு வசதி படைத்தவர்களுக்கு உள்ளதுன்னு நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம். சரி, மகனை விட்டுருவோம். ஒரு ஏழை நல்லா தெரியுது, பிச்சை எடுக்கிறான். அவன் வந்து உங்கள்கிட்ட வந்து புல்லட் வாங்கி கேட்குறான், வாங்கி கொடுப்பீங்களா? ஏழையாக இருக்கிறான். அப்போ ஏழைன்னா ஏழைக்குன்னு உள்ளது இருக்குது, அதைத்தான் கொடுக்கலாம்னு அர்த்தம். ஏழை கொடுக்கலாம் என்பது என்ன அர்த்தம் செய்யக்கூடாது? மகனுக்கு தேவையான ஆடம்பரங்களை எல்லாம் கொடுப்போன்னு. ஆடம்பரங்கள் எப்போ நீங்கள் கொடுக்குறீங்களோ அது ஏழைக்கு உரியது அல்ல. ஆடம்பரமான வசதிகள் எல்லாமே வந்து நடுத்தர பணக்கார ஆட்களுக்கு உரியது. அப்போ நீ ஏழைங்கிற கேட்டகிரியில் தான் தாயை தந்தைக்கு கூட கொடுக்கலாம்ங்கிறோம். மகனுக்கு கூட அவன் ஏழைன்னா தான், தகப்ப நல்ல வசதியாக இருக்கார், மகன் கஷ்டப்படுறான், சண்டையில் பிரிஞ்சிருவாங்க சமயத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால. அப்போ பொண்டாட்டி சொல்ல கேட்டு தண்ணி கொடுத்துட்டு போயிடுவான். அப்போ சோத்து கஷ்டப்படுறான்னு தெரியுது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அந்த ஜக்கா உனக்கு நெசம் உன் காசுலேருந்து கொடுக்குறா இருந்தாலும் கொடுத்துட்டு போ, அல்லது ஜக்காத்துலேருந்து கொடுக்குறா இருந்தாலும் கொடுக்கலாம் நீ, அப்படிங்கிறது அர்த்தமே தவிர ஏழைங்கிற கேட்டகரியை தான் நீ பணக்காரர்களுக்கே உரிய விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, அவங்க கேட்கவும் கூடாது. மற்றவங்க கேட்டால் கூட நம்ம கொடுக்க மாட்டோம். பிள்ளைகள் எல்லாமே வேறு யாராச்சும் வந்து இப்போ கேட்டால் கூட என்ன செய்ய மாட்டோம், இது ஏழைக்கு உள்ளதை கேள்வின்னு பணக்காரன் அவரது கேட்குற, நீங்கள் கேட்குற பெரிய கோடீஸ்வரனு கோரிக்கையை கேட்குறேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் பிள்ளைகள் கேட்டாலும் சரி. மகளுக்கு நகை வாங்கி கொடுக்கலாங்கிறோம், 50 பவுன் நகையை பூட்டலான்னு அர்த்தமா? அதுக்கு அர்த்தம் கிடையாது. மகள் கை காலத்தில் வேலை ஒன்றும் இல்லாமல் இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளைன்னா அதுக்கு ஒரு வளையல் ஒரு செயின் இது மாதிரி இருந்தால் தான் அவங்க அத்தியாவசியமாக உலகத்தில் கருதப்படுகிறது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு வளையல் கூட இல்லாமல் இருக்குது, மூலி கழுத்தாக இருக்கும்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படைக்கு மகள் கஷ்டப்படுதா, ஜக்காத்துலேருந்து என்ன செய்யலாம், நீங்கள் அதை வந்து உங்கள் பராமரிப்பில் இல்லாமல் இருந்தால், உங்கள் பராமரிப்பில் இருந்தால் உங்கள் காசுலேருந்து கொடுத்துடணும். நீங்கள் பராமரிக்க வேண்டிய கடமைப்பட்டது எது வரைக்கும்னா கல்யாணம் பண்ணுற வரைக்கும், பருவம் அடைகிற வரைக்கும்னு 2 கருத்துக்களை சொல்கிறாங்க. அப்போ கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் சரி, ஏன்னா பருவம் அடைஞ்ச பிறகு நம்ம தனியாக அனுப்பிவிட முடியாது. அப்போ அது வரைக்கும் நீங்கள் உங்கள் காசுலேருந்து கொடுத்துக்கணும். அதுக்கு பிறகும் பார்க்குறீங்க ஒன்றுமே இல்லை, ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்கு, சரி மகளுக்கு ஒரு சின்ன ஒரு செயினை வாங்கி போடுவோம், ஒன்று வெறும் கழுத்தாக கிடக்குத. அந்த மாதிரி ஒரு ஏழைக்கு எல்லா ஏழைட்டையும் ஒரு செயின் இருக்க தானே செய்யும். எவ்வளோ ஏழை பெண்ணாக இருந்தாலும் ஒரு வளையல் ஒரு செயின் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. பெண்களுடைய அத்தியாவசிய ஒரு தேவை மாதிரி அது காலத்துக்கு காலம் மாறிக்கிறோம். இந்த காலத்தில் அப்படி இருக்குது. அந்த மாதிரியானது கொடுக்கலாம்ன்ற அர்த்தமே தவிர அவன் ஒரு 50 நகை வாங்கி என் மகளுக்கு நான் ஜக்காத்தை கொடுக்குறேன், ஏன் ஜக்காத்தை மகளுக்கு கொடுக்குறேன்னு கொடுக்க முடியுமானா முடியாது. அப்போ மகளுக்கு கொடுக்குற மகனுக்கு கொடுக்குறது தாய் தந்தையை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அவர்கள் நடுத்தரமாக வாழ்வதற்கு ஏழைகளாக வாழ்வதற்கு உரிய கோரிக்கையாக இருக்கணும். அவங்க பெரிய கோடீஸ்வரன் வாழ்க்கைக்குரிய கோரிக்கையை வச்சாங்கன்னு சொன்னால் அது கொடுக்க மாட்டோம். அதே நேரத்தில் ஒரு வண்டி வாகனம் கூட வாங்கி கொடுப்போம். எதுக்குன்னா தொழிலுக்கு வாங்கி கொடுப்போம். ஒரு ஏழை வர்றான், எனக்கு ஒரு ஆட்டோ வாங்கித்தாங்க அல்லது ஒரு காரை வாங்கித்தாங்க, நான் வாடகை கூட்டு பிழைச்சிக்கிறேங்கிறான். அவன் கார் வந்து அவன் பயன்படுத்தி சொகுசாக இருப்பதற்கு கேட்கல, உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறான், ஒரு கார் மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் வாடகைக்கு விட்டு ஏதோ வாழ்க்கை தொழிலே இல்லாமல் இருக்கிறேன்னு கேட்குறான். அவனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். கார் பெரிய விஷயமா இருந்தாலும் காரை வந்து அவன் பயன்படுத்துறது கேட்கல, அதை வச்சு இனிமேல் வாழ்க்கையை கொஞ்சம் மேலே வர்றதுக்காக கேட்குறான். இந்த மாதிரி உங்கள் மகனுக்கு வாங்கி கொடுக்கலாம். இதே மாதிரி இவனுக்கு வாங்கி கொடுக்குறமா என்ன செய்கிறான், மகன் கஷ்டப்படுறான்னா அவனுக்கு வாடகை கொண்டு வந்து காரை வச்சு சம்பாரிச்சிக்கிறா அப்படிங்கிற மாதிரியான தேவைகளுக்கு ஜக்காத்து கொடுக்குறோம்ல, அப்படி தான் கொடுக்கலாமே தவிர ஆடம்பரமான விஷயங்களுக்கு கொடுத்தல் என்பது கிடையாது. உறவினருக்கும் கிடையாது, மற்றவங்களுக்கும் கிடையாது. இது நேற்று உள்ளதுடைய கூடுதலான விளக்கம்.